அத்தியாயம் 1. சினிமா தியேட்டரில் விசில் பறந்தது. சிறு வயதில் தன் அப்பா அம்மாவை கொன்ற அந்த கிழட்டு வில்லனை இளவயது கதாநாயகன் மாங்கு மாங்கு என்று வாங்கி கொண்டிருக்க, தேவாவின் பின்னணியில் ஏகப்பட்ட வயலின்களை இயக்கி வில்லன் ரத்தம் வழியும் வாயோடு கைகூப்ப, கதாநாயகன் கஷ்டப்பட்டு ஏறிய அந்த மலை உச்சிக்கு கதாநாயகனின் பாட்டி வந்து வில்லனை கொல்லாதே என்று தடுக்க, படம் முடிந்துவிட்டது என்கிற சந்தோஷத்தில் ஜனங்கள் டபார் டபார் என்று சீட்டுகளை விட்டு எழுந்தார்கள். போலீஸ் ஜீப் வர கதாநாயகன் ஏராளமான தொப்பையோடு பூஞ்சை கதாநாயகியை கட்டிப்பிடித்து ரசிகர்களுக்கு டாட்டா சொல்ல தியேட்டரில் விளக்குகள் பளிரிட்டன. ச, என்ன படம் யாது? டிக்கெட் எடுத்த காசுக்கு 2 முட்டை வாங்கி சாப்பிட்ருந்தா கூட உடம்பு தேரும். நான் அப்பவே சொன்னேன், இந்த படம் ஏகப்பட்ட கடியா இருக்கும், பேசாம சுவாமி தியேட்டர்ல இருக்கிற அவையார் படத்துக்கு போகலாம்னு. இவன் தான் கேட்கல. போஸ்டரை பார்த்து ஏமாந்துட்டேன்டா மச்சி. முதல் வகுப்பின் ஜனங்கள் சீட்டுகளின் இடைவெளியில் நகர்ந்து கொண்டிருக்க, அந்த பி வரிசையின் முதல் சீட்டில் அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். சற்றே சாய்ந்த நிலையில் தொய்வாய் கண்களை மூடியிருந்தாள். வரிசையில் நகர்ந்து கொண்டிருந்தவர்கள் நின்றார்கள். அந்த பொண்ணு இன்னும் எதுக்காக ஐயா உட்கார்ந்துருக்கு? முன்னாடி நிற்கிறம்மா, அந்த பொண்ணை எழுந்திருக்க சொல்லுங்கம்மா. வரிசையில் பின்னால் இருந்து ஒருத்தர் கத்த, முன்னால் நின்றிருந்த அம்மா திரும்பி பார்த்து சொன்னாள், அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. தூங்கினா என்னம்மா, எழுப்பி விடு, வீட்டில் போய் தூங்கட்டும். அந்த அம்மாள் பெண்ணின் தோள்பட்டையை பிடித்து உசுப்பினாள். இந்தாம்மா எந்திரி. அவள் இன்னமும் அதே போஸில் உட்கார்ந்திருந்தாள். தலைக்கு மேல் சுழன்று கொண்டிருந்த ஃபேன் காற்றை விசிறிவிட அந்த பெண்ணின் புடவை தலைப்பு படபடத்தது. செம்ம தூக்கம் தூங்குறாயா அந்த பொண்ணு, அடுத்த ஷோவுக்கும் தூங்கிட்டு தான் வருவா போலிருக்கு. இந்தாம்மா, அந்த பொண்ணை பலமா தட்டி எழுப்பு, பாவம் அசந்து தூங்குது. இந்தாம்மா ஒன்னதான் எந்திரி, படம் முடிஞ்ச 5 நிமிஷம் ஆச்சு. இப்படி வலியை அடைச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா ஆளுங்க எப்படி வெளியில போறது? எந்திரி. முன்னால் நின்றிருந்த அந்த அம்மாள் உட்கார்ந்திருந்த பெண்ணை கொஞ்சம் கோபமாய் தோள்பட்டையை பிடித்து உசுப்ப, அவள் இடது கை பக்கமாய் தலை தொப்பென்று தாழ சரிந்தாள். கடைவாயோரம் ரத்தம் கோடாய் வழிந்திருந்தது. செத்திருந்தாள். கும்பல் திமுதிமுவென்று பின்னோக்கி நகர்ந்தது. அத்தியாயம் 2. எதிர்பாராத விதமாய் புரொஜெக்டரில் கோளாறு ஏற்பட்டு விட்டதால் இன்று இரவு 10 மணி சினிமா ஷோ கிடையாது என்பதை ரசிகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தியேட்டரின் காம்பவுண்ட் கேட்டில் கோணல் மாணலான எழுத்துக்களோடு பொய்யை பூசிக்கொண்டு ஒரு போர்டு தொங்கிக் கொண்டிருக்க, தியேட்டரின் உள்ளே கதவுகள் சாத்தப்பட்டிருந்தது. சாத்திய கதவுகளுக்கு பின்னால் போலீஸ் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த பெண் கீழே கிடத்தப்பட்டிருந்தாள். இளம் பச்சை நிற ஷிஃபான் சேலை, சேலையின் நிறத்துக்கு பொருத்தமாய் ஜாக்கெட், மார்புகளின் பிளவில் சின்னதாய் ஒரு மணிப்பர்சை செருகியிருந்தாள். முகத்தில் கிராமியத்தனமான அழகு தெரிந்தது. வயது 18 20க்குள் என்றது உடம்பு. மாநிறமா கருப்பா என்று சொல்ல முடியாதபடி ஒரு புது நிறம். கழுத்தில் தாலி கயிறு அழுக்காய் தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத் தன் அருகில் நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனின் பக்கமாய் திரும்பினார். பாடியை பார்த்தீங்களா நவநீத கிருஷ்ணன்? கடைவாயில மட்டும் ரத்தம், மற்றபடி உடம்புல எந்த இடத்துலையும் ரத்த காயத்தை காணோம். எஸ் சார். செத்துப்போன இந்த பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு படம் பார்த்தது யாருன்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார். அதோ அந்த அம்மா தான். பி வரிசையில் உட்கார்ந்து படம் பார்த்த எல்லோருமே ஒரு ஓரமாய் கும்பலில் நின்றிருக்க, சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் அந்த அம்மாவை கை காட்டி வர சொன்னார். அந்த அம்மாள் வியர்த்து போன முகத்தோடு மெல்ல நடையிட்டு இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்தை நெருங்கினாள். உலர்ந்து போன உதடுகளை நாக்கால் நீவி ஈரப்படுத்தி கொண்டாள். உங்க பேர் என்னம்மா? சரஸ்வதி. எங்க குடியிருக்கீங்க? என்ஜிஓ காலனி. நீங்க மட்டும்தான் சினிமாவுக்கு வந்தீங்களா? ஆமா. செத்துப்போன அந்த பொண்ணை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு தெரியாது, இப்பதான் பார்க்குறேன். அந்த பொண்ணு தனியாக தான் சினிமாவுக்கு வந்தாளா இல்லை கூட யாராவது வந்தாங்களா? அந்த அம்மாள் பட்டென்று சொன்னாள். அந்த பொண்ணும் இன்னொருத்தரும் ஜோடியாக தான் வந்தாங்க. படம் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. கூட வந்த ஆள் எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? படம் போட்டு தியேட்டர் அரை இருட்டாக இருந்ததால் கூட வந்தவனை நான் சரியாக பார்க்க முடியல. படம் பார்க்குற மும்மரத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டலை. இன்டர்வெல் விட்ட சமயத்தில் தியேட்டர் வெளிச்சமாக இருந்திருக்குமே, அப்போ கூட அவனை நீங்கள் பார்க்கலையா? இன்டர்வெல் விட்ட சமயம் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டு காலியாக இருந்தது. நான் லேபரட்டரிக்கு போயிட்டு திரும்பவும் சீட்டுக்கு வர்றப்போ அந்த ஆள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு அவளை குடிக்கும்படியாக சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அவனை பார்த்தேன். புசு புசுன்னு காடாட்டம் தலைமுடி, பெருசாக மீசை வச்சு கண்ணாடி போட்டிருந்தான். அவனை நல்லா பார்க்கறதுக்குள்ள தியேட்டரில் விளக்கு அணைஞ்சிடுச்சு. அந்த பொண்ணு கூட வந்தவனுக்கு வயசு எவ்வளவு இருக்கும்? 30 வயசு இருக்கும். உங்கள் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா. உங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையா? கோகுல்நாத் மெல்லிய குரலில் கேட்க அந்த அம்மாள் படபடத்தாள். ஒரு சத்தமும் கேட்கலங்க. ஒரு முக்கல் முனகல், எனக்கு எதுவும் கேட்கலிங்க. கோகுல்நாத் அந்த கும்பலின் பக்கமாய் திரும்பினார்.
நீங்க அத்தனை பேரும் பீரோவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தவங்க அப்படித்தானே? ஆமாம் என்பது போல தலையசைத்தார்கள் ஒட்டுமொத்தமாய். உங்கள யாருக்காவது இந்த பொண்ணை தெரியுமா? கும்பலில் கனத்த மௌனம். அந்த பொண்ணு கூட வந்தவன உங்கள எத்தனை பேர் பார்த்தீங்க? கும்பலில் இருந்த நடுத்தர வயதில் ஒருத்தர் வந்தார். நான் அவனை பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். எனக்கு முன்னாடி சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தான். அவனோட கிராப்பு பம்முன்னு தூக்கிட்டு இருந்ததுனால படம் சரியா தெரியாதுன்னு சொல்லி அவனை தணிஞ்சு உட்காரும்படியா சொன்னேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி மீசை பெருசா வச்சு கண்ணாடி போட்டிருந்தான். இன்டர்வெல்ல அந்த பொண்ணுக்கு கூல்ட்ரிங்க் கொண்டு வந்து கொடுத்ததை நானும் பார்த்தேன். இன்டர்வெல் முடிஞ்சு படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவன் மட்டும் கிளம்பி வெளியே போனான். யூரின் பாஸ் பண்ணவோ சிகரெட் பிடிக்கவோ போனான்னு நினைச்சேன். ஆனா எந்திரிச்சு போனவன் கடைசி வரைக்கும் வரல. கோகுல்நாத் மோவாயை வழுவினார். சப் இன்ஸ்பெக்டர் பக்கமாய் திரும்பினார். நவநீத கிருஷ்ணன், அந்த பொண்ணு குடிச்ச கூல்ட்ரிங்க் பாட்டில் சீட்டுக்கு கீழே இருக்கான்னு பாருங்க. நவநீத கிருஷ்ணன் அந்த பெண் உட்கார்ந்திருந்த சீட்டுக்கு கீழே குனிந்து பார்த்தார். லிம்கா பாட்டில் ஒன்று உருண்டு கிடக்க அதை கர்ச்சீஃபால் சுற்றி எடுத்துக்கொண்டார். அந்த பாட்டில்ல ட்ரிங்க் ஏதாவது மிச்சம் இருக்கா நவநீத கிருஷ்ணன்? இல்லை சார், வெறும் காலி பாட்டில். அந்த பாட்டிலில் லேபுக்கு அனுப்பி ஏதாவது பாய்சன் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சிருக்கான்னு பார்த்துடலாம். கோகுல்நாத் சொல்லிக்கொண்டே மறுபடியும் கீழே விழுந்து கிடந்த அந்த பெண்ணின் அருகே வந்தார். கீழே மண்டியிட்டு உட்கார்ந்து 2 விரல்களை மட்டும் உபயோகப்படுத்தி அவளுடைய மார்புகளுக்கு இடையே பதுங்கி இருந்த அந்த சின்ன பர்ஸை எடுத்தார். ஸ்பாஞ்ச் மணி பர்ஸ். அதன் வாய் ஜிப்பால் மூடியிருக்க மெல்ல திறந்தார். பாதி கிழிக்கப்பட்ட சினிமா டிக்கெட்டுகள், 8ஆய் மடிக்கப்பட்ட ஒரு 50 ரூபாய் நோட்டு, 60 பைசா பெருமானத்திற்கு சில்லறை நாணயங்கள், ஒரு சாரிடான் மாத்திரை, 2 சேஃப்டி பின். கோகுல்நாத் உதட்டை பிதுக்கினார். நமக்கு உபயோகமா ஒண்ணுமே இல்லை நவநீத கிருஷ்ணன். தியேட்டர் மேனேஜர் அவஸ்தையாய் எச்சிலை விழுங்கி கொண்டு கோகுல்நாத்திடம் வந்தார். இன்ஸ்பெக்டர், அந்த கும்பலை போக சொல்லிடலாமா? ரோட்ல வேற வேடிக்கை பார்க்குற கூட்டம் சேருது. பாடியை சீக்கிரமா போஸ்ட்மார்ட்டத்திற்கு கொண்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல சார். இந்த தியேட்டர்ல மர்டர் நடந்திருக்குன்னு விஷயம் வெளியே பரவினா கலெக்ஷன் டல்லாயிடும் சார். கோகுல்நாத் கோபமானார். ஏய்யா, உனக்கு உன்னோட தியேட்டரை பத்தியும் படத்தோட கலெக்ஷனை பத்தியும் தான் கவலை. ஒரு பொண்ணை பகிரங்கமா ஒருத்தன் கூட்டிட்டு வந்து 1000 பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கப்பவே கொன்னு உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இந்த பொண்ணு யாரு, எந்த ஊர்க்காரி, கூட்டிட்டு வந்தவன் யாருன்னு நாங்க தலைய பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். நீ படத்தோட கலெக்ஷன் டல்லாயிடும்னு பயப்படுறியா? சாரி சார், 2 நாளைக்கு ப்ராஜெக்டர் ரிப்பேர்னு ஷோ பூராவும் கேன்சல் பண்ணுங்க. போங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். தியேட்டர் முன்னாடி போங்க. கும்பல் போட விடாதீங்க. எல்லாத்தையும் துரத்துங்க. 2 காப்ஸை கூப்பிட்டுட்டு போங்க. எஸ் சார். நவநீத கிருஷ்ணன். எஸ் சார். அந்த பொண்ணு உட்கார்ந்த வரிசையில யார் யார் இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடியும் முன்னாடி உட்கார்ந்துருந்தவங்க யார், எல்லாரையும் விசாரிச்சு அட்ரஸ் வாங்கிக்கங்க. அப்புறம் தியேட்டர் கூல்ட்ரிங்க் ஸ்டால்ல விசாரிங்க. இந்த கிராப் தலையன் யார்கிட்ட கூல்ட்ரிங்க் பாட்டில வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தான்னு விசாரிங்க. எஸ் சார். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பொண்ணு யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். கோகுல்நாத் கவலையாய் தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றினார். அத்தியாயம் 3. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மேஜையின் மீது பரப்பப்பட்டிருக்க கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் நாற்காலிகளில் சாய்ந்து எதிரே இருந்த டாக்டர் பெஞ்சமினை அவருடைய வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைகளுக்காக காத்திருந்தார்கள். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 2 விஷயம் துல்லியமா தெரியுது இன்ஸ்பெக்டர். பெஞ்சமின் மெல்லிய குரலில் ஆரம்பித்தார். கண்ணாடியை கழற்றி கொண்டார். சொல்லுங்க டாக்டர். லிம்காவில் விஷத்தை கலந்து கொடுத்து அந்த பொண்ணை கொன்னிருக்காங்க. இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட தலையாய உண்மை. 2வது உண்மை, அந்த பொண்ணு 2 மாச கர்ப்பம். லேசாய் அதிர்ந்தார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். அதிர்ச்சியை சுதாரித்து கொண்டு கோகுல்நாத் தான் சொன்னார். அந்த பொண்ணோட கழுத்துல தாலி இருந்தது டாக்டர். அதனால கர்ப்பமாகிற சாத்தியம் இருக்கு. பெஞ்சமின் புன்னகைத்தார். கணவனை தவிர்த்து அந்த பொண்ணு இல்லீகலா வேற யார் கூடவாவது தொடர்பு வச்சிருந்து கன்செப்ஷன் ஆகியிருக்கலாமே. அந்த கர்ப்பமே கூட ஒரு கொலைக்கு காரணமாகி இருக்க முடியும் இன்ஸ்பெக்டர். மேபி டாக்டர். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். ஹோல்டிங் எதுவும் இல்லாத கேஸ் இது. சினிமா தியேட்டர்ல ஒரு பெண் பிணம். ரோட்டு திண்ணையில் உட்காந்து பேப்பர் படிக்கிற ஒருத்தனுக்கு இந்த கொலையை பற்றி என்ன விஷயம் தெரியுமோ அதே அளவு விஷயம்தான் எனக்கும் மிஸ்டர் நவநீத கிருஷ்ணனுக்கும் தெரியும். ப்ரெஸ்ஸுக்கு நியூஸ் கொடுத்துருக்கீங்களா? எலாபரேட்டாவே கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணோட ஃபோட்டோவை கேபினெட் சைஸில் போட சொல்லியிருக்கோம். இன்ஃபார்மர்ஸ் வில் பி ரிவார்டர்னு ஒரு மிட்டாயையும் காட்டியிருக்கிறோம். வருவாங்க, யாராவது வருவாங்க. பெஞ்சமின் பேச பேச டெலிஃபோன் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ, பெஞ்சமின் ஹியர். மறுமுனை ஏதோ கரகரத்தது. ரிசீவரை கோகுல்நாத்திடம் நீட்டினார். ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுறாரு. ரிசீவரை வாங்கி கொண்டார் கோகுல்நாத். ஹலோ சார், நான் 805 பேசுறேன். அந்த பொண்ணு கொலை சம்பந்தமா உங்களை ஒரு பெரியவர் பார்க்க வந்திருக்காரு. கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு தான் என்ன உறவுன்னு சொன்னாரா? ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார் சார். சரி, நான் இப்ப வந்துடுறேன்.
ரிசீவரை சாத்தினார் கோகுல்நாத். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பெரியவர் ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காராம். வாங்க நவநீத கிருஷ்ணன், போலாம். கேஸோட முதல் பிடி கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் இன்ஸ்பெக்டர். பெஞ்சமின் கையை குலுக்க இருவரும் வெளியே வந்து காத்திருந்த ஜீப்பில் பரவினார்கள். ஜீப் வேகம் பிடித்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ரோட்டில் ஓடியது. சாயந்தர நேர கோவை நகரம் நியான் விளக்குகளால் தன்னை சிரத்தையோடு அலங்கரித்துக் கொள்ள ஆரம்பித்திருந்தது. சோடியம் வேஃபர் விளக்குகள் கண்ணை விழித்து சாலை பூராவும் மஞ்சளை கொட்டியது. போக்குவரத்து நெரிசல்களில் ஜீப்பை லாவகமாய் நுழைத்து இதமாய் வழுக்கி ஸ்டேஷனுக்கு வந்தார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். செக்யூரிட்டி காப்ஸ் அடித்த சல்யூட்டுகளை அலட்சியமாய் வாங்கி கொண்டு போனார்கள். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த அந்த வயதானவர் எழுந்தார். உட்காருங்க பெரியவரே. கோகுல்நாத் கையமர்த்தியபடியே எதிரே உட்கார்ந்தார். தொப்பியை கழற்றி முன் வழுக்கையை வலது கையால் தடவிக்கொண்டே பெரியவரை அளந்தார். வந்தவர் 50 வயதை தொட்டு கொண்டிருந்தார். நரை கிராப், பிரஷ் மாதிரி நரை மீசை, சுத்தமாய் வழித்த மூவாய், லேசாய் மார்க்கன், முரட்டு கதரில் சட்டையும் வேஷ்டியும் உடம்பில் தொளதொளத்தன. நிறைய அழுததில் முகம் வீங்கி இருந்தது. கண்கள் செம்மையாய் தெரிந்தன. எங்கிருந்து வரீங்க? திருப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற சின்னக்கரை கிராமத்துல இருந்து வரேனுங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. சொல்ல சொல்லவே அழுதார் போல் இருந்தது. உங்க பேரு? ஆவுடையப்பன். செத்துப்போன பொண்ணு உங்களுக்கு என்ன ஆகணும்? மகளா? இல்லைங்க, அது என் சம்சாரங்க. 3வது சம்சாரம். அயர்ந்து போனார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். ஒருவரையொருவர் இறுகி போன முகங்களோடு பார்த்து கொண்டார்கள். சம்சாரமா? ஆமாங்க. பேரு? சிவபாக்கியம். பெயரை சொல்லிவிட்டு கண்களில் துளிர்த்த நீரை மேல் துண்டால் ஒற்றிக்கொண்டார். தாய்மாமன் வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு நேத்துக்கு காலையில பஸ் ஏறி புறப்பட்டா சிவபாக்கியம். இன்னைக்கு மத்தியானம் எங்க கிராமத்து டீ கடை கோபாலு பேப்பரை தூக்கிட்டு ஓடியாந்து, கவுண்டரே, இந்த போட்டோவை பாத்தீங்களா? நம்ம சிவபாக்கியம் அக்கா மாதிரியே இருக்குன்னு சொன்னான். போட்டோவை பார்த்தேன். நெஞ்சில பகீர்னு தீ பிடிச்சுக்கிச்சு. அவ எதுக்கோசரம் கோயம்புத்தூர்ல இறங்கி சினிமாவுக்கு போறா? எப்படி செத்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டர் ஐயா. மூக்கு நுனி சிவந்து சின்ன குழந்தையாய் அழ ஆரம்பித்தார் ஆவுடையப்பன். இதோ பாருங்க பெரியவரே, அழாதீங்க. எல்லாத்தையும் சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். நான் கேக்குற கேள்விகளுக்கு மாத்திரம் சரியான பதில சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் அப்பால பதில் சொல்றேனுங்க. முதல்ல என்னோட சிவபாக்கியத்தை பார்க்கணும். அவளை எங்க போட்டு வச்சிருக்கீங்க? பாடி மார்ச்சுவரியில இருக்கு. இந்நேரத்துக்கு போனா பார்க்க முடியாது. நாளை காலையில பாடிய வாங்கிக்கிட்டு நீங்க சின்னக்கரை கிராமத்துக்கே போயிடலாம். இப்போ நான் கேட்க போற கேள்விகளுக்கு பதில சொல்லுங்க. நீங்க தர தகவல்களை வச்சுக்கிட்டு தான் கொலைக்காரனை ட்ரேஸ் பண்ண முடியும். சொல்றேனுங்க, கேளுங்க. ஆவுடையப்பன் கண்களை துடைத்து கொண்டார். கேவல் தொண்டையை மீறியது. உங்க சம்சாரம் சிவபாக்கியம் அவ தாய்மாமன் வீட்டுக்கு வந்ததா சொன்னீங்க. தாய்மாமன் வீடு எங்கே இருக்கு? இதே ஊர்லயேவா இல்ல வெளியூரா? வெளியூர் தாங்க, பாலக்காடு. பாலக்காட்டுக்கு போக வேண்டிய உங்க சம்சாரம் கோயம்புத்தூர்ல இறங்கி யாரோடவோ சினிமாவுக்கு போயிருக்கா. இந்த ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா பெரியவரே? சொந்தக்காரங்களே இருக்காங்க. ஆனா போக்குவரத்து இல்லைங்க. தாத்தன் காலத்து சண்டையில உறவெல்லாம் அத்து போச்சுங்க. சிவபாக்கியத்துக்கும் இந்த விஷயமெல்லாம் தெரியும். அதனால அவ கண்டிஷனா உறவு ஜனம் யாரையும் பார்க்க போயிருக்க மாட்டா. பாலக்காட்டுல இருக்கிற சிவபாக்கியத்தோட தாய்மாமன் பேரு என்னன்னு சொல்ல முடியுமா பெரியவரே? நவநீத கிருஷ்ணன் கேட்டார். வீராசாமிங்க. வீராசாமிக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? 30 வயசு இருக்குமுங்க. வீராசாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 6 மாசத்துக்கு முன்னாடி தாங்க கல்யாணம் ஆச்சு. பொள்ளாச்சி பொண்ணை கட்டியிருக்கானுங்க. 2-3 தடவை நம்ம ஊருக்கும் வந்துட்டு போவானுங்க. சிவபாக்கியம் அப்பனாயி இல்லாத பொண்ணுன்னு அது மேல அவனுக்கு ஒரு பாசம். வீராசாமிக்கு என்ன வேலை? பாலக்காடு முந்திரி ஃபேக்டரியில வாட்ச்மேனா இருக்கான். வீராசாமி எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? ஆள் வாட்ட சாட்டமா இருப்பானுங்க. முடி சினிமாக்காரங்க மாதிரி புசு புசுன்னு இருக்குமுங்க. மீச மூஞ்சி நிறைய வளர்த்திருப்பானுங்க. பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா இருந்தாலும் பேச்சு நடத்தையும் மரியாதையா இருக்குமுங்க. ஆவுடையப்பன் சொல்லிக்கொண்டே போக இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்தும் சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் சரையலென ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். பம்மிய கிராப், பெரிய மீசை, சிவபாக்கியத்தை சினிமாவுக்கு கூட்டி வந்தவனின் உருவத்தோடு அந்த வீராசாமியின் உருவம் ஒத்து போகிறதே. ஒன்னும் ஒன்னும் 2 என்பது போல கேஸ் சுலபமாய் முடியப் போகிறதா? கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் எழுந்தார்கள். பெரியவரே, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க உறவுக்கார ஜனத்துல யாருக்காவது நீங்க சொன்ன மாதிரி பம்மிய கிராப்பும் பெரிய மீசையும் இருக்கா? ஏன், எதுக்கு கேக்குறீங்க? சிவபாக்கியத்தை சினிமாவுக்கு கூட்டி வந்தவன் ஏறக்குறைய வீராசாமி சாடையில இருந்திருக்கான். வீராசாமி கூட சிவபாக்கியம் சினிமாவுக்கு சேர்ந்து போகுமா? ஆவுடையப்பன் அதிர்வது அவர் முகத்தில் தெரிந்தது. சிவபாக்கியத்தை கூட்டி வந்தவன் வீராசாமியா? நீங்க சொன்ன அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது வீராசாமியா தான் இருக்கும்னு எங்க மனசுக்கு படுது பெரியவரே. சினிமா தியேட்டர்ல சிவபாக்கியத்துக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா அந்த ஆளை பார்த்திருக்காங்க. அப்போ வீராசாமி தான் சிவபாக்கியத்தை கொன்னிருப்பான்னு சொல்றீங்களா?
சிவபாக்கியத்தை கூட்டிட்டு சினிமாவுக்கு போனவன் தான் அவளை கொன்னிருக்க முடியும். படத்தோட இன்டர்வல் நேரத்துல அவன் ஏதோ குடிக்க கொடுத்துருக்கான். அதுல விஷம் கலந்திருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. கோகுல்நாத் பேசிக்கொண்டே போக ஆவுடையப்பன் முகம் உயர்த்தார். வீராசாமி சிவபாக்கியத்தை கொன்னிருப்பானா? ஒரு காலம் இருக்க முடியாதுங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. அக்கா பொண்ணு மேல அத்தினி பாசம் அவனுக்கு. கோகுல்நாத் புன்னகைத்தார். பெரியவரே, இந்த கொலை நடக்கிற விவகாரங்கள்ல யாரையும் நம்ப முடியாது. கொலையையும் செஞ்சுட்டு நம்ம கூடவே சுத்திட்டும் இருப்பான். ஏதாவது ஒரு சிக்குனா மாட்டிக்குவான். வீராசாமியும் அப்படித்தான் மாட்டியிருக்கான். பாலக்காட்டுல வீராசாமியோட வீட்டு அட்ரஸ சொல்லுங்க, நாங்க போய் விசாரிக்கிறோம். ஆவுடையப்பன் முகம் கருத்து போனவராய் பாலக்காட்டில் இருந்த வீராசாமியின் வீட்டு விலாசத்தை சொல்ல ஆரம்பித்தார். வீராசாமி, வாட்ச்மேன், புது மார்க்கெட் வீதி, 7ஆம் நம்பர் வீடு. சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த அந்த சின்னஞ்சிறிய நோட்டு புத்தகத்தில் வீராசாமியின் அட்ரஸை குறித்து கொண்டார். பெரியவரே, இந்த ராத்திரி ஏதாச்சும் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு நாளை காத்தால 7 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. உங்க ஒய்ஃபோட பாடியை கொடுத்துடுறோம். சரிங்க என்றார் ஆவுடையப்பன் கண்களில் நீர் தழும்ப. அத்தியாயம் 4. போலீஸ் ஜீப் பாலக்காட்டை தொட்டபோது ராத்திரி 9 மணி. பாலக்காட்டின் போக்குவரத்து அந்நேரத்துக்கே செத்திருந்தது. ரோட்டில் ஜனங்கள் சொற்பமாய் நடந்து போனார்கள். ரோட்டின் ஓரங்களில் இருந்த டீ கடைகளில் மட்டும் கொஞ்சம் கும்பல் தெரிந்தது. நவநீத கிருஷ்ணன் ஜீப்பை ஓட்ட அருகே உட்கார்ந்திருந்த கோகுல்நாத் மெல்லிய குரலில் சொன்னார். நவநீத கிருஷ்ணன், ஜீப்பை ஏதாவது ஒரு டீ கடை பக்கமா நிறுத்தி அங்க யாரையாவது புது மார்க்கெட் வீதி எதுன்னு கேட்டு பாருங்க. நவநீத கிருஷ்ணன் ஜீப்பை அந்த மெட்ராஸ் டீ ஸ்டால் கடைக்கு அருகே நிறுத்தினார். டீ குடித்த கண்ணாடி டம்ளர்களை டபரா தண்ணீரில் போட்டு அலசி கழுவி கொண்டிருந்த அந்த லுங்கி கட்டிய ஆசாமி எழுந்து ஜீப்பை நோக்கி வேக வேகமாய் வந்தான். கோகுல்நாத் கேட்டார், புது மார்க்கெட் வீதி எது? புது மார்க்கெட் வீதியா என்று கேட்டு ஒரு வினாடி யோசித்தவன் மறு வினாடியே, ஆ டேர்னிங்கை ஒடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ரோடு கிட்டதான் போய்க்கலாம் என்றான். போனார்கள். டீ கடையால் சொன்ன மாதிரியே வளைவை ஒடித்து நேராய் போய் இடது பக்கமாய் பிரிந்த முதல் ரோட்டில் நுழைந்துவிட்டு நம்பர்களை பார்த்து கொண்டே போய் 7ஆம் நம்பர் வீட்டு முன் ஜீப்பை மௌனமாக்கினார்கள். இறங்கினார்கள். தெரு நிசப்தத்தில் விழுந்து கிடந்தது. தெரு விளக்குகள் சோகையாய் வெளிச்சத்தை வடிகட்டி கொண்டிருந்தன. குப்பை தொட்டி அருகே இருந்த 2 நாய்கள் ஜீப்பை பார்த்ததும் மிரண்டு ஓடின. கோகுல்நாத் அந்த 7ஆம் நம்பர் வீட்டை பார்த்தார். சாதாரண ஓட்டு வீடுதான். வாசல் சுவருக்கு அந்த பக்கம் வளர்ந்திருந்த மரம் கொய்யா மரம் என்பது அந்த இருட்டிலும் தெரிந்தது. வாசல் படி ஏறி கதவை தட்ட ஆரம்பித்தார் நவநீத கிருஷ்ணன். சில வினாடிகளுக்கு உள்ளே இருந்து எந்த விதமான சத்தமும் இல்லை. மறுபடி கதவை தட்டினார் நவநீத கிருஷ்ணன். யாரான்னு ஒரு கனமான குரல் கேட்டுக்கொண்டே கதவை நோக்கி வந்தது. கதவின் நாதாங்கியை பிளக் என்று விளக்கியது. கதவுக்கு பின்னால் மெல்லிய இருட்டில் மொட்டை தலையோடும் இடுப்பில் தூக்கி கட்டிய லுங்கியோடும் ஒருத்தன் நின்றிருந்தான். காக்கி உடைகளை பார்த்ததுமே மிரண்டான். யார் வேணும்? வீராசாமி வீடு இதுதானே? ஆமா. அவன் சொல்ல சொல்ல வீட்டுக்குள் நுழைந்தார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். வீட்டின் உள்ளே இருந்த லைட்டுகளை உயிர்ப்பித்து வெளிச்சத்தை நிரப்பிக்கொண்டே ஒரு பெண் வெளியே வந்தாள். மூஞ்சியில் தமிழ் வாசனை அடித்தது. யாருங்க வந்தது? கேட்டுக்கொண்டே வந்தவள் போலீஸ் உடையை பார்த்ததும் வாய் உலர்ந்தாள். கோகுல்நாத் கேட்டார், இங்க வீராசாமி யாரு? நான் தான். மொட்டை தலையன் கோகுல்நாத்தை ஏறிட்டான். கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் அயர்ந்தார்கள். வீராசாமியின் மொட்டை தலையையே பார்த்தார்கள். வீராசாமி நாற்காலிகளை எடுத்து போட ஆச்சரியம் அகலாமல் உட்கார்ந்தார்கள். என்ன சார், என்ன விஷயம்? வீராசாமி வினயமாய் கேட்டான். நவநீத கிருஷ்ணன் மெல்லிய குரலில் கேட்டார், நாங்கள் தமிழ்நாட்டு போலீஸ். ஒரு கொலை சம்பந்தமா உன்னை விசாரிக்க வந்தோம். கேட்குற கேள்விகளுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். பொய் பேசினா கண்டுபிடிச்சிடுவோம். கொலையா? முகம் உயர்த்தார்கள் வீராசாமியும் அவனுடைய மனைவியும். என்னங்க இது? குரல் நடுங்க அவன் தோலை பற்றி கொண்டாள். திருப்பூர் சின்னக்கரை கிராமத்தை சேர்ந்த சிவபாக்கியம் உன்னோட அக்கா மக தானே? கோகுல்நாத் வீராசாமியை கூர்மையாய் பார்த்து கொண்டே கேட்டார். ஆமா சார். அந்த பொண்ணை கடைசியா என்னைக்கு பார்த்த? ஏன் சார், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? கேட்குற கேள்விகளுக்கு முதல்ல பதில சொல்லு. அப்புறமா உன்னோட சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். சொல்லு. அக்கா பொண்ணு சிவபாக்கியத்தை பார்த்து 1 மாதம் இருக்கும் சார். அதுக்கப்புறமா நீ அவளை பார்க்கவே இல்லை? இல்லை சார். இது யாரு? உன்னோட சம்சாரமா? ஆமாம் சார். இப்படி கொஞ்சம் வாமா. கண்களில் தீவிரமான திகிலை வைத்துக்கொண்டு கதவோரமாய் நின்றிருந்த அந்த பெண்ணை கையசைத்து கூப்பிட்டார் கோகுல்நாத். அந்த பெண் வந்தாள். உன் பேர் என்னம்மா? கனகம். இதோ பாருமா, உன் புருஷன் சிவபாக்கியத்தை பார்த்து 1 மாசம் ஆச்சுன்னு சொல்றாரு. நிஜமா? நிஜந்தாங்க. உன் புருஷன் என்னைக்கு மொட்டை போட்டாரு? நேத்தை காலையில். எங்கே வச்சு? பழனி மலையில். அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அதான் நேத்தை காலையில் பழனிக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்தோம்.
மனைவி சொல்லச் சொல்ல வீராசாமி கொஞ்சம் கோபம் கலந்த குரலில் கோகுல்நாத்திடம் கேட்டான். எதுக்காக இதையெல்லாம் கேட்குறீங்க? கோகுல்நாத் நவநீத கிருஷ்ணனை பார்த்து, சொல்லிடுங்க நவநீத கிருஷ்ணன் என்றார். நவநீத கிருஷ்ணன் தன் தொப்பியை கழற்றி மடியின் மீது வைத்து கொண்டபடி வீராசாமியை ஏறிட்டார். உன்னோட அக்கா மக சிவபாக்கியத்தை கோயம்புத்தூர் தியேட்டரில் யாரோ ஒருத்தன் சினிமா பார்க்க கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்கான். ஈரக்கையால் மின்சார கம்பியை பற்றின மாதிரி விருக்கென்று நிமிர்ந்தான் வீராசாமி. என்ன சொன்னீங்க? சிவபாக்கியத்தை கொன்னுட்டாங்களா? எப்போ? செமத்தியாய் அதிர்ந்தார்கள் வீராசாமியும் அவனுடைய மனைவி கனகமும். நேத்தைக்கு ராத்திரி 8 மணிக்கு நவநீத கிருஷ்ணன் சொல்ல என்னமோ மாதிரி வெறித்து பார்த்து கொண்டு அப்படியே அதிர்ச்சியால் ஒரு அட்டையாய் மடங்கி கீழே உட்கார்ந்தான் வீராசாமி. கனகம் பதறியபடி அவனை பற்றி கொண்டாள். என்னங்க என்னங்க? கனகம், நம்ம சிவபாக்கியத்தை யாரோ கொன்னுட்டாங்களாம். நான் வளர்த்து பெருசாக்குன அந்த கிளியை யாரோ கொன்னுட்டாங்களாம். வீராசாமி வலது கை உள்ளங்கையால் தன் நெற்றியில் படீர் படீரென அடித்து கொண்டான். கண்கள் ஜலக்குட்டைகளாகி இருந்தன. அந்த கண்ணீரிலும் துக்கத்திலும் நிஜம் அப்பியிருந்தது. கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் அவனை அப்படியே அழவிட்டார்கள். வீராசாமி பொறுமினான். யார் சார் அவன்? என்னோட சிவபாக்கியத்தை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? அவனை என்கிட்ட கொடுங்க சார், நான் நாரா கிழிச்சிடுறேன். ஆக்ரோஷமாய் பேசிவிட்டு பெரிதாய் அழ ஆரம்பித்தான் வீராசாமி. இதை பாரு வீராசாமி, ஆள் யாருன்னு தெரியல, ஆனால் சிவபாக்கியத்தோட வந்த ஆள் எப்படி இருந்தான்னு அடையாளம் கிடைச்சிருக்கு. அடையாளத்தை சொல்லுங்க சார், ஆள் யாருன்னு நான் சொல்கிறேன். அடையாளம் உன்னோட அடையாளம் தான் வீராசாமி. சார், இப்போ நீ மொட்டை போட்டிருக்கிற அடையாளம் இல்லை, மொட்டை போடுறதுக்கு முன்னாடி இருந்த அடையாளம். பம்மின மாதிரி கிராப்பும் முகத்தை அடைக்கிற மாதிரி மீசையுமா இருந்த அடையாளம். சுண்ணாம்பு நீராய் முகம் வெளுத்தான் வீராசாமி. என்னோட அடையாளமா? எஸ், அந்த பம்மின கிராப்பும் பெரிய மீசையும் உன்னோட அடையாளம் தானே வீராசாமி? நவநீத கிருஷ்ணன் கேட்டார். ஆமாம் சார், வந்தவனுக்கு வயசு 30 இருக்கும்னு சிவபாக்கியத்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு படம் பார்த்தா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தா உனக்கும் வயசு 30 தானே? சார், என்ன சந்தேகப்படுறீங்களா? இந்த கேஸில் சிவபாக்கியத்துக்கு யார் யாரை தெரியுமோ அவங்க எல்லாரையுமே சந்தேகப்பட போலீஸுக்கு உரிமை இருக்குது வீராசாமி. நீ இந்த கொலைக்கு நல்லா பொருந்துற. ஆனால் ஒரு விஷயத்தில் தள்ளி நிற்கிற. நேற்றை காலையில் நீயும் உன்னோட ஒய்ஃபும் பழனிக்கு போய் வேண்டுதலை செலுத்திட்டு வந்திருக்கீங்க. கொலையாளியை எந்த அடையாளங்களோட பார்த்ததா சொன்னாங்களோ அந்த அடையாளங்கள் நேத்தைக்கே உங்ககிட்ட இருந்து மிஸ்ஸிங். இது உனக்கு ஒரு சாதகமான விஷயம். ஆனாலும் உண்மையாகவே நீ பழனிக்கு போயிருந்தியா இல்லையாங்கிறத விசாரணையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம். கண்களில் வழிந்த நீரை புறங்கையால் துடைத்து கொண்டு கனகம் என்றான் வீராசாமி. கனகம் என்று முனகினாள். என்னோட சட்டப்பாக்கெட்டில் நாம் பழனியில் நேற்று தங்கியிருந்தோமே, அந்த லாட்ஜோட ரசீது இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க. எழுந்து போனாள் கனகம். அப்படியே அந்த பஸ் டிக்கெட்டும் இருக்கு, எடுத்துட்டு வா. கனகம் உள்ளே போய் இளஞ்சிவப்பிலும் நீல நிறத்திலும் சில காகித துண்டுகளை கொண்டு வந்தாள். வீராசாமி அவைகளை ஒட்டுமொத்தமாய் வாங்கினான். பாருங்க சார், நேற்றைக்கு நானும் என்னோட ஒய்ஃபும் ஒரு முழு நாளும் பழனியில் இருந்த ஸ்டார் லாட்ஜில் தங்கியிருந்ததுக்கான ரசீது. கோகுல்நாத் அந்த ரசீதை வாங்கினார். அத்தியாயம் 5. ரசீதின் உச்சியில் லாட்ஜின் பெயரும் அட்ரஸும் கொட்டை எழுத்துக்களில் தெரிய, அதற்கு கீழே தேதி காலத்தில் நேற்றைய தேதியும் அதற்கு கீழே வந்த நேரமும் புறப்பட்ட நேரமும் துல்லியமாய் எழுதப்பட்டிருந்தது. வீராசாமியின் பெயரும் அட்ரஸும் தெளிவாயிருந்தது. டபுள் ரூமுக்கான ஒரு நாள் வாடகை வசூலிக்கப்பட்டு சீல் போடப்பட்டிருந்தது. வீராசாமி எழுந்து கோகுல்நாத்தின் அருகில் நின்றபடி ரசீதில் எழுதப்பட்டிருந்த நேரத்தை காட்டினான். இதோ பாருங்க சார், நான் ரூமை காலி செஞ்ச நேரம் சாயந்தரம் 7:30 மணி. அது வரைக்கும் நான் பழனியில் தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் லாட்ஜ் மேனேஜரை வேணும்னாலும் விசாரிச்சு பாருங்க. ஓகே வீராசாமி, நீ சொல்றது சரியாவே இருக்கலாம். உன் மேலே இருக்கிற சந்தேகத்தை கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு இப்போ பொதுவாக கொஞ்சம் பேசி பார்க்கலாம். நான் கேட்குற கேள்விகளுக்கு எதையும் மறைக்காம பதில் சொல்லணும். கேளுங்க சார். சிவபாக்கியத்துக்கு அழகு இளமை எல்லாம் இருந்தும் அவளை ஆவுடையப்பனுக்கு 3வது தாரமா ஏன் கட்டி கொடுத்த? ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு சார். என்ன காரணம்? சின்னக்கரை ஆவுடையப்பன் கிட்ட தான் என்னோட அக்கா பண்ணையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அக்காவுக்கு ஒரு சமயம் உடம்பு சரியில்லாம ரொம்பவும் மோசமா இருந்தப்போ அக்காவுக்கு பதிலாக சிவபாக்கியம் வேலைக்கு போயிருக்கா. 2வது சம்சாரம் காலமாகி 6 மாசம் தனிமையில இருந்த ஆவுடையப்பன் சிவபாக்கியத்தை மடக்கி அரிசி குடோன்ல வச்சு கெடுத்துட்டாரு. விஷயம் வெளியே பரவி பஞ்சாயத்து வரைக்கும் விவகாரம் போகவும் ஆவுடையப்பன் ஊர்வாய்க்கு பயந்துகிட்டு சிவபாக்கியத்தை கல்யாணம் கட்டிக்கிறதா சொன்னாரு. ஒரு சின்ன வயசு பொண்ணு ஒரு கிழவனுக்கு 3ஆம் தாரமா வாழ்க்கைப்படுறாளேன்னு மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் கெட்டுப்போன அவளை இனிமே யார் கல்யாணம் பண்ணிக்க வரப்போறாங்கங்கிற எண்ணத்துல மனசை தேத்திக்கிட்டோம். இசி மோவாயை சிறிது நேரம் தடவிய கோகுல்நாத் கனமான குரலில் வீராசாமியை ஏறிட்டார். சிவபாக்கியத்தை 3வது தாரமா கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஆவுடையப்பன்
கல்யாணத்துக்கு பின்னாடி அவகிட்ட அன்பா இருந்தாரா, கொடுமைப்படுத்தினாரா? சாச்சா, ஆவுடையப்பனை பத்தி அந்த விஷயத்துல ஒரு அப்பளுக்கும் சொல்ல முடியாது சார். சிவபாக்கியத்தை நல்லாவே வச்சிருந்தாரு. அவ உடம்ப நகையாலேயே இழைச்சு போட்டாரு. நாள் ஒண்ணுக்கு சிவா சிவான்னு 1000 தடவை அவளை கூப்பிடுவாரு. பாலக்காட்டுல இருக்கிற என்னோட வீட்டுக்கு அவ வர ஆசைப்பட்டா. அவரே கார்ல கொண்டாந்து விட்டுட்டு போவாரு. சிவபாக்கியத்துக்கு இப்படி ஆனது ஆவுடையப்பனுக்கு தெரியுமா சார்? தெரியும். சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. சிவபாக்கியத்தோட உடம்ப வாங்கிட்டு போறதுக்காக காலை வரைக்கும் கோயம்புத்தூர்ல தங்கி இருக்க போறாரு. வீராசாமி, சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் குறுக்கிட்டார். சொல்லுங்க சார். வம்மின கிராப்பும் மொரட்டு மீசையுமா யாராவது உங்க சொந்தத்திலேயோ தெரிஞ்சவங்களையோ இருக்காங்களா? வீராசாமி கசப்பாய் புன்னகைத்தான். நிறைய பேர் இருக்காங்க சார். ஆவுடையப்பனோட தம்பி ராமையா, அவரோட பசங்க 2 பேர் ஆனந்தன், பாஸ்கரன். இவங்க எல்லாருக்கும் நீங்க சொன்ன மாதிரி வம்மின கிராப்பும் மீசையும் இருக்கு. அதை தவிர ஆவுடையப்பனோட தூரத்து சொந்தமா சில பேர் இருக்காங்க. அவங்கள 4-5 பேருக்கு பம்மின கிராப்பும் மீசையும் இருக்கு. ஒருத்தர் என்ஜினியர், காடாம்பாறை டேம்ல வேலை. இன்னொருத்தர் கோபாலகிருஷ்ணா மில்லுல ஃபேக்டரி மேனேஜரா இருக்காரு. பேரு சங்கரலிங்கம். LMWல ஒருத்தர் இருக்காரு. வீராசாமி சொல்ல சொல்ல நவநீத கிருஷ்ணன் தான் சின்னஞ்சிறு டைரியில் பெயர்களை மடமடவென்று எழுதி குறித்து கொண்டே போனார். கேஸ் விஸ்வரூபம் எடுப்பதை மனதளவில் உணர்ந்த கோகுல்நாத் ஏகப்பட்ட குழப்பத்தில் தன் வழுக்கை தலையை தடவிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். போலாமா சார்? நவநீத கிருஷ்ணன் கூப்பிடவும் எழுந்தார். வெளியே நின்றிருந்த ஜீப்புக்கு வந்தார்கள். போலீஸ் ஜீப் வாசலில் நிற்பதை எப்படியோ மோப்பம் பிடித்த அண்டை வீட்டுக்காரர்கள் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு தலைகளை மட்டும் நீட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். வீராசாமியும் அவனுடைய மனைவி கனகமும் கோகுல்நாத் பின்னாலேயே வந்தார்கள். சார், இப்போ கோயம்புத்தூர் வந்தா சிவபாக்கியத்தோட மூஞ்சிய பார்க்க முடியுமா? கண்களில் நீர் சிதற கேட்டான். கோகுல்நாத் தலையை ஆட்டி மறுத்தார். இப்போ வந்தா பார்க்க முடியாது வீராசாமி. நாளை காலையில 7 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்துரு. இந்நேரத்துக்கு யாரா இருந்தாலும் மார்ச்சுவரியில அலோ பண்ண மாட்டாங்க. ஜீப் நகர்ந்தது. கிளைச்சாலையை விட்டு மெயின் ரோட்டுக்கு வந்து கோவை போகும் திசையை மோப்பம் பிடித்து கொண்டு ஓடியது. கோகுல்நாத் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டு புகைவிட்டார். முகத்தில் காற்று சில்லென்று அடிக்க மெல்லிய குரலில் கேட்டார். இந்த வீராசாமிய பத்தி என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன்? அவனோட கண்ணீரும் துக்கமும் நிஜம்னு தோணுது. எனக்கு இன்னும் முழுசா அவன் பேர்ல நம்பிக்கை வரல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? வீராசாமி அவசர அவசரமா பழனிக்கு போய் ஏன் மொட்டை போடணும்? இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா நவநீத கிருஷ்ணன்? என்ன சார், நாமெல்லாம் பஸ்ல போயிட்டு வந்தா பஸ் டிக்கெட்டை இவ்வளவு பத்திரமாவா எடுத்து வச்சிருப்போம்? வீராசாமி எடுத்து வச்சிருக்கான். நாம அவனை தேடிட்டு வந்தா மோட்டிவா எடுத்து காட்டுறதுக்காகவே பஸ் டிக்கெட்டுகளையும் அந்த லாட்ஜ் ரசீதையும் வச்சிருக்கான். நவநீத கிருஷ்ணன் ஒன்றும் பேசாமல் ஜீப்பை கையாண்டு கொண்டிருந்தார். கோகுல்நாத் தொடர்ந்தார். வீராசாமி ரொம்பவும் ஜாக்கிரதையா செயல்பட்டிருக்கலாம். அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ரகசியமா அலசணும். வீராசாமிய கண்காணிக்கிறதுக்காக 2 காப்ஸ மஃப்டியில போடுங்க நவநீத கிருஷ்ணன். எஸ் சார். அப்புறம் 2 நாள் கழிச்சு நாம சின்னக்கரை கிராமத்துக்கு போறோம். அத்தியாயம் 6. சிவபாக்கியம் மண்ணுக்குள் போன 4வது நாள். காக்கி யூனிஃபார்ம்களுக்கு தற்காலிக விடுதலை தந்துவிட்டு வெள்ளை சர்ட்டிலும் வெள்ளை பேண்டிலும் திருப்பூர் பஸ்ஸில் இருந்து உதிர்ந்து சின்னக்கரை கிராமத்தை தொட்டார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். சின்னக்கரை பஞ்சாயத்து யூனியன் கொஞ்சம் புஷ்டியாக இருந்தது. பள்ளிக்கூட சுவர்களுக்கும் ஆஸ்பத்திரி சுவர்களுக்கும் பளிச்சென்று வெள்ளையடித்திருந்தார்கள். ஆரம்ப பாடசாலைகளுக்குள் சின்ன குழந்தைகளுக்கு ராகம் போட்டு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த டீச்சர்கள் மாதம் பிறந்ததுமே ரெஜிஸ்டரில் ரெவின்யூ ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றிருந்தார்கள். ஊரை 2ஆய் அறுத்து கொண்டு ஓடிய நெய்யலாறு வயல்களை பச்சையடித்திருந்தது. மாரியம்மன் கோவிலும் அதன் பூசாரியும் செழிப்பாய் இருந்தார்கள். ஊரிலுள்ள பொழுது போகாத இளைஞர்கள் இளைஞர் சங்கம் அமைத்து புதிதாய் போர்டு போட்டிருந்தார்கள். கிராமத்து டூரிங் தியேட்டரில் தெனாலி போஸ்டரை ஒட்டி ஒளிபெருக்கி வைத்திருந்தார்கள். சிவபாக்கியம் செத்துப்போனதை கிராமம் மறந்திருந்தது. வெள்ளையும் சொல்லையுமாய் கிராமத்தில் நுழைந்த கோகுல்நாத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் பார்த்ததும் கிராமத்து ஆலமர மேடையில் உட்கார்ந்து ஆடுபிளி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்த வயசான கிழங்கள் எழுந்து நின்றன. கோகுல்நாத் தாடிக்கார கிழவன் ஒருவரிடம் கேட்டார். ஆவுடையப்பன் வீடு எங்க? வாங்க காட்டுறேன். நானும் அந்த பக்கமாக தான் போறேன். தாடிக்கார கிழவர் முன்மொழிந்து நடந்தார். இருவரும் தொடர்ந்தார்கள். ரொம்ப தூரமா பெரியவரே? கொஞ்ச தூரம்தான். அதோ அந்த தென்னைமர கூட்டத்தை தாண்டி போகணும். 15 நிமிஷம் நடக்கணும். ஆமா, கவுண்டருக்கு நீங்க உறவா? இல்ல, தெரிஞ்சவங்க. அவரோட சம்சாரம் செத்து போனதுக்காக துக்கம் விசாரிக்க வந்தீங்களா? ஆமா என்றார் கோகுல்நாத் நவநீத கிருஷ்ணனை பார்த்து புன்னகைத்தபடியே. தாடிக்கார கிழவர் பொறுமினார். பறிச்செடுத்த கிடங்காட்டம் இருந்தா அந்த சிவபாக்கியம் எவனுக்கோ பொறுக்கல, தீர்த்துட்டான். பாவம் கவுண்டர்.
நொடிச்சு போயிட்டாரு. இத்தினி சொத்து பத்து இருந்து பொண்டாட்டி மட்டும் மனுஷனுக்கு அமைய மாட்டேங்குது. சம்சாரம் கிணத்துல விழுந்து செத்தா, 2வது சம்சாரம் காய்ச்சல்ல விழுந்து செத்தா, 3வது சம்சாரமா வந்த இவளை எந்த பாவியோ தீத்துட்டான். கோகுல்நாத் மெல்லிய குரலில் கேட்டார். கவுண்டருக்கு நிறைய விரோதிங்க இருப்பாங்க போலிருக்கு. காசு பணம் எக்கச்சக்கமா இருக்கிற ஒருத்தனுக்கு விரோதிகளா பஞ்சம்? கவுண்டருக்கு குழந்தைகள் எதுவும் இல்லையா? அந்த பாக்கியம் கவுண்டருக்கு இல்லைங்க. இந்த 21 வயசுல ரேக்லா வண்டி கட்டிக்கிட்டு ரேஸுக்கு போய் வண்டி அவுந்து இடுப்பு மேலே விழுந்ததுல அந்த குழந்தை பாக்கியம் அஸ்தமிச்சு போச்சு. கவுண்டரோட இந்த குறை ஊர் ஜனம், உறவு ஜனம், தெரிஞ்ச ஜனம் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு நீங்க தெரிஞ்சவர்னு சொல்றீங்க, உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் இடையில ஒரு டாக்டர்கிட்ட காட்டி அந்த குறைய சொஸ்தப்படுத்தி இருப்பாரோன்னு நினைச்சோம். அதை எந்த டாக்டராலும் சொஸ்தப்படுத்த முடியாது. தாடிக்கார கிழவர் சொல்லிக்கொண்டே வாய்க்கால் கரை மேல் ஏறி மதகின் மேல் நடந்து தென்னந்தோப்புக்குள் நுழைந்தார். தொடர்ந்து இருவரும் நுழைந்தார்கள். வெயிலை தென்னந்தோப்பு இறுக்கமாய் வடிகட்டி நிழலை பரப்பியிருந்தது. பெரியவரே, ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன கேட்க போறீங்க? செத்துப்போச்சே சிவபாக்கியம், அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. அந்த பொண்ணோட நடத்தை எப்படி? அப்பழுக்கு சொல்ல முடியாதுங்க. அந்த பொண்ணு மேல எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசும். கவுண்டரோட சம்சாரம் தான்னு அகங்காரமா நினைக்காம சகஜமா எல்லார்கிட்டையும் பழகும். கொஞ்சம் அதிகமாக சிங்காரிச்சிட்டு டவுனுக்கு போய் நிறையா சினிமா பார்க்கும். அந்த பொண்ணு சிவபாக்கியம் எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசினாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்பவும் அந்யோன்யமாக பழகி இருக்கும். அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தாடிக்கார கிழவர் கோகுல்நாத்தை உற்று பார்த்தார். நீங்கள் கேட்குற கேள்விகளை எல்லாம் பார்த்தா நீங்கள் போலீஸ்காரங்கன்னு தெரியுது. சரியா கண்டுபிடிச்சிட்டிங்களே. நாங்கள் போலீஸ்காரங்க தான் பெரியவரே. அந்த பொண்ணு கொலை சம்பந்தமாக கிராமத்தில் இருக்கிற சிலரை விசாரிச்சுட்டு போகலாம்னு வந்தோம். சொல்லுங்க. சிவபாக்கியம் யாரோட அந்யோன்யமா பழகுவா? போலீஸ் என்றதும் பெரியவரின் முகம் நிறம் மாறியிருந்தது. ஏதும் பேசாமல் நடந்து வந்தார். சற்று முன் வரை இருந்த அந்த பேச்சு இப்போது இல்லை. பயப்படாம சொல்லுங்க, யார் கூட பழகுவா? கோகுல்நாத் மறுபடியும் உசுப்பி விட்டார். அந்த சிவபாக்கியம் ரொம்பவும் நெருக்கமாக பழகிற பொண்ணு வைத்தியரோட மக மயிலா கிட்ட தான். 2 பேரும் வரப்புல ஜோடி சேர்ந்துக்கிட்டு சுற்றுவாங்க. மத்தியான நேரத்தில் பண்ணை வீட்டில் பல்லாங்குழி ஆடுவாங்க. பேர் என்ன சொன்னீங்க? மயிலாவா? ஆமாங்க. அந்த மயிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பெரியவரே? இன்னும் இல்லை. அந்த மயிலாவோட வீடு எங்கே இருக்கு? கவுண்டர் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி. அப்போ நான் வரட்டுங்களா? நான் அந்த பக்கமாக போகணும். நீங்கள் இப்படியே நேராக போனால் ஒரு வெள்ளை கட்டிடம் வரும். அதான் கவுண்டரோட வீடு. கவுண்டர் வாசலில் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. போங்க. தாடிக்கார கிழவர் கலந்து கொண்டார். கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் தோப்பின் கரடுமுரடான மணலில் நடந்து தோப்பின் மறுபக்கமாய் வெளியே வந்தார்கள். அந்த வெள்ளை கட்டிடம் கிட்டத்தில் தெரிந்தது. கவுண்டர் வீடு அதாத்தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். போனார்கள். அத்தியாயம் 7. வீடு விஸ்தாரமாய் இருந்தது. மரச்சட்டங்களால் செய்யப்பட்ட காம்பவுண்ட் கதவு. முன்புறமாய் இருந்த தொழுவத்தில் சாணவாசம் கும்மென்று அடிக்க மாடுகள் வைக்கோலை மென்று கொண்டிருந்தது. கிழட்டு நாயொன்று சுவரோர நிழலில் சுகமாய் நித்திரை செய்து கொண்டிருந்தது. ஜாக்கெட் போடாத பண்ணை பெண்கள் நெல்லை வெயிலில் உலர்த்தி கொண்டிருந்தார்கள். கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் மரச்சட்ட காம்பவுண்ட் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். நெல்லை உலர்த்தி கொண்டிருந்த பெண் ஒருத்தி அவர்களை நோக்கி வந்தாள். கவுண்டர் இருக்காரா? கோகுல்நாத் கேட்டார். உள்ளார இருக்காருங்க. முன்னாடி இருக்கிற நாற்காலியில் உட்காருங்க, கூப்பிடுறேன். சொல்லிக்கொண்டே அந்த பெண் வேகமாய் உள்ளே போனாள். 2 நிமிடம் ஆவுடையப்பன் உள்ளே இருந்து வந்தார். மோவாயில் செத்துப்போன சிவபாக்கியத்தின் ஞாபகார்த்தமாய் 4 நாள் தாடியை வெள்ளையாய் வளர்த்திருந்தார். கண்களில் இன்னமும் சோகம் தெரிந்தது. கசங்கி போன ஜிப்பாவிலும் வேஷ்டியிலும் தளர்வாய் தெரிந்தார். கோகுல்நாத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் பார்த்ததும் யாரென்று புரியாமல் திகைத்தார். நீங்க இழுத்தார். கோகுல்நாத் புன்னகைத்தார். யூனிஃபார்மில் நாங்கள் வராததால எங்களை அடையாளம் தெரியல. நாங்கள் போலீஸ். 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்திருந்தீங்களே. ஆவுடையப்பன் புரிந்து கொண்டார். வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, உட்காருங்க. உட்கார்ந்தார்கள். சிவபாக்கியத்தை கொன்னவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா இன்ஸ்பெக்டர் ஐயா? இன்னும் இல்லைங்க பெரியவரே. சரியான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. சில தகவல்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தான் நாங்கள் ஆளுங்களை மோப்பம் பிடிக்க முடியும். இன்ஸ்பெக்டர் ஐயா, எனக்கு தெரிஞ்ச தகவல்களை அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் என்ன கேட்க போகிறீங்க? சில அந்தரங்கமான கேள்விகளை உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு பெரியவரே. நீங்கள் எதையும் மறைக்காமல் சொல்லணும். கேளுங்க, சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட 3 சம்சாரத்துக்கு குழந்தை இல்லை, அப்படித்தானே? கோகுல்நாத் கேட்க ஆவுடையப்பன் லேசாய் முகம் கருத்தார். ஆமாம். குழந்தைங்க பிறக்காததுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற குறையா,
இல்லை அந்த 3 சம்சாரத்துக்கிட்ட இருந்த குறையா? என்கிட்ட தான் குறை இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமாம். மன்னிக்கணும் பெரியவரே, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. சொல்லுங்க. கோகுல்நாத் தொடர்ந்தார். சிவபாக்கியத்தோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் 2 மாசம் கர்ப்பமா இருந்ததா டாக்டர் சொல்லியிருக்காரு. அது எப்படி சாத்தியம்? என்ன சொன்னீங்க? சிவபாக்கியம் 2 மாசம் கர்ப்பமா இருந்தாலாமா? என்ன உளறீங்க இன்ஸ்பெக்டர் ஐயா? டாக்டர் பொய் சொல்ல மாட்டார் பெரியவரே. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னைக்குமே துல்லியமா இருக்கும். இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான். சிவபாக்கியம் யார்கிட்டயோ தவறிட்டா. அது யாருன்னு கண்டுபிடிச்சா கேஸ் தெளிவாயிடும். ஆவுடையப்பன் அதிர்ச்சியால் உறைந்து போயிருந்தார். சொல்லுங்க பெரியவரே, உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? இந்த விஷயம் வெளியே தெரியாம நாங்க விசாரிக்கிறோம். எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர் ஐயா. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னால இப்ப எதுவுமே யோசிக்க முடியலங்க. குழப்பமா இருக்கு. கோகுல்நாத் புன்னகைத்தார். கேஸே மகா குழப்பமா இருக்கு பெரியவரே. 2 மாசமா கர்ப்பமா இருக்கிற உங்க மனைவி சிவபாக்கியம் யாரோ ஒருத்தனோட கோயம்புத்தூர்ல சினிமா பார்க்க வந்திருக்கா. அவனால கொலை செய்யப்பட்டிருக்கா. சிவபாக்கியம் 2 மாசம் கர்ப்பமா இருந்தது தான் இந்த கொலைக்கு காரணமா, இல்ல வேற யாராவது காரணமானு நாங்க திணறிட்டு இருக்கோம். சிவபாக்கியம் நிச்சயமா இல்லீகலா யாரோடையோ தொடர்பு வச்சிருந்திருக்கா. அவன் யாருன்னு தெரியணும். இந்த கேஸோட முழு வெளிச்சமே அவன்தான். நெற்றியை 2 கைகளாலும் பிடித்து தலையை குனிந்தபடி உட்கார்ந்திருந்த ஆவுடையப்பன் மெதுவாய் தலையை உயர்த்தினார். இன்ஸ்பெக்டர் ஐயா, சிவபாக்கியம் இந்த கிராமத்துல எல்லார்கிட்டையும் சிரிக்க சிரிக்க பேசுவா. அவ யார்கிட்ட நெருக்கமா பழகி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அவ செத்து போனதுக்காக போன நிமிஷம் வரைக்கும் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க அந்த அவமான செய்தியை சொன்ன பின்னால அவ செத்து போனதை நினைச்சா சந்தோஷமா இருக்கு. நவநீத கிருஷ்ணன் ஆவுடையப்பனை ஏறிட்டார். கேட்டார். சிவபாக்கியம் இந்த கிராமத்துல எந்த பொண்ணுகிட்ட ரொம்பவும் நெருக்கமா பழகுவா? மயிலான்னு ஒரு பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணை நாங்க விசாரிக்கணும். அவ வீடு எங்கே இருக்கு? 4-5 வீடு தள்ளிதான். கொஞ்சம் இருங்க, அந்த மயிலாவோட வீட்டை காட்ட ஆள் அனுப்புறேன் என்றவர் உட்பக்கமாய் திரும்பி சென்னியப்பா என்று கத்தினார். வரேங்க. உள்ளே இருந்து குரல் வந்ததை தொடர்ந்து அந்த இளைஞன் வெளிப்பட்டான். 25 வயதில் நல்ல சிவப்பில் லட்சணமாய் தெரிந்தான். தலையில் கட்டியிருந்த அந்த கட்டம் போட்ட முண்டாசும் இடுப்பில் கட்டிய வேஷ்டியும் அழுக்காய் தெரிய அவனுடைய மார்பு பூராவும் உமி படிந்திருந்தது. கூப்பிட்டீங்களாயா? ஆமா, இவங்களுக்கு நம்ம வைத்தியரோட பொண்ணு மயிலா கிட்ட பேசணுமா. அவ வீட்டை கொஞ்சம் காட்டிடு. சென்னியப்பனை இருவரும் தொடர்ந்தார்கள். அப்போதுதான் கண் விழித்த அந்த சுவரோரமாய் படுத்திருந்த கிழட்டு நாய் அவர்களை பார்த்ததும் விசுவாசமாய் குறைத்தது. சி போ அப்பால. சென்னியப்பன் அதை விரட்டிவிட்டு நடந்தான். நீங்க வாங்கய்யா, அது அப்படித்தான். தெருமண்ணில் இறங்கினார்கள். கோகுல்நாத் மெல்லிய குரலில் கேட்டார். என்ன சென்னியப்பா, கவுண்டரோட வீட்டில் எத்தனை வருஷமா வேலை செய்கிற? சென்னியப்பன் பெருமையாய் சிரித்தான். 15 வருஷமா இங்கே தாங்க இருக்கேன். இப்போ உனக்கு எத்தனை வயசு? 26 வயசு ஆகுதுங்க. செத்து போச்சே அந்த பொண்ணு சிவபாக்கியம் உன்னோட எப்படி பழகுவா? சின்ன எசமானி அம்மாவா? தங்கமுங்க. வயிற்று பசியோட வேலைக்கு விட மாட்டாங்க. சென்னியப்பா முதல்ல வயிறார சாப்பிட்டு அப்புறமா வேலையை செய்யின்னு திட்டுவாங்க. அந்த மகராசியை எந்த பாவியோ தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் கொன்னுக்கிட்டான்யா. அவனை கண்டுபிடிக்கத்தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். நீங்க தான் தானாக்காரங்களா? ஆமா, இதாங்க மயிலாவோட வீடு. பேசிக்கொண்டே போன சென்னியப்பன் சட்டென்று நின்று அந்த சரிந்து போன வீட்டை காட்டினான். மூவரும் வீட்டின் முன் நின்றார்கள். ஏ மயிலா, மயிலா! சென்னியப்பன் வீட்டின் உள்ளே எட்டி பார்த்து சத்தமாய் கத்தினான். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பெண்ணின் கீச்சு குரல் கேட்டது. யாரது? நான் தான் சென்னியப்பன். கொஞ்சம் வெளியார வாப்புல. மயிலா வெளியே வந்தாள். அத்தியாயம் 8. கசுக்கு முசுக்கென்று கிராமத்து உடம்பு. கருப்பு நிறம். கோடாலி முடிச்சில் துவளும் மல்லிகை சரம். மூக்கில் சின்னதாய் பவளம் பதித்த மூக்குத்தி. காதில் டவுன் பொருட்காட்சியில் வாங்கிய இமிடேட் கம்மல்கள். கழுத்தில் பாசிமணி சரம். மூச்சை அடைக்கிற மாதிரி மார்பு பிரதேசம். வாசலில் நின்றிருந்த கோகுல்நாத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் பார்த்து யார் இவங்க என்று புரியாமல் வியந்து லேசாய் வாய் பிளந்து சென்னியப்பனை பார்த்தாள். சென்னியப்பன் புன்னகைத்தான். பயப்படாத பிள்ளை, இவங்க தானாக்காரங்க. டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஏங்கிட்டயா? ஆமா என்றவன் கோகுல்நாத் பக்கமாய் திரும்பி இவதான் மயிலா, என்ன பேசணுமோ பேசுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் வரட்டுங்களா? கூறியபடியே நகர்ந்தான். மயிலா இருவரையும் ஏறிட்டாள். வாங்க, உள்ளார வாங்க. கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் உள்ளே போய் அவள் சுட்டிக்காட்டிய கயிற்று கட்டிலில் உட்கார்ந்தார்கள். வீட்டில் வேற யாரும் இல்லையா? இந்நேரம் வரைக்கும் அப்பாரு இருந்தாரு. சித்தம் முந்தி தான் பச்சில வேணும்னு மலை பக்கமாக போனாரு. இனிமே மத்தியானத்துக்கு மேலே தான் வருவாரு. வரட்டும், மெதுவா வரட்டும். மயிலா, செத்து போன சிவபாக்கியத்தை பற்றி சில கேள்விகளை உங்ககிட்ட கேட்க போகிறோம். எதையும் மறைக்காம பதில் சொல்லணும். கேளுங்கய்யா.
சிவபாக்கியத்தை பற்றி பேச்செடுத்ததுமே மயிலாவின் கண்களில் நீர் அரும்புகள் கோர்த்தது. கோகுல்நாத் மெல்லிய குரலில் கேட்டார். சிவபாக்கியம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாளா? அநேகமா எல்லாமே சொல்லிடுவா. அவ 2 மாசம் கர்ப்பமா இருந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? மயிலா அதிர்ந்தாள். சிவபாக்கியம் கர்ப்பமா? ரொம்பவும் நெருங்கி பழகிற உங்ககிட்ட அவ அந்த கர்ப்பத்தை பத்தி சொல்லலையா? இல்ல என்று வாய் திறந்து சொன்னவள் பிறகு மெல்லிய குரலில், நான் பயந்த மாதிரியே நடந்துடுச்சு என்று முனகிக் கொண்டாள். கோகுல்நாத் சட்டென்று அந்த வார்த்தைகளை கிரகித்தார். என்ன சொல்ற? நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சா? ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. மயிலா வேகமாய் தலையை ஆட்டி மறுக்க கோகுல்நாத் எழுந்தார். இதோ பாருமா, சிவபாக்கியத்தை கொன்னவன் யாருன்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். உனக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லு. அதுங்க வந்து சொல்லு. ஐயா, நான் சொன்னேன்னு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க ஐயா. சிவபாக்கியம் 3-4 மாசமாவே ஒரு பட்டணத்து ஆளுகிட்ட ரொம்பவும் நெருக்கமா பழகிட்டு இருந்தா. பட்டணத்து ஆளா? பேரு என்னமோ குமாரு. கிருஷ்ணகுமாரு. சற்றும் குழாயும் போட்டு பூட்ஸ் மாட்டி கழுத்துல பட்டையா துணி கட்டிட்டு வருவாரு. லட்சணமா இருப்பாரு. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்றார் நவநீத கிருஷ்ணன். அந்த ஆளு அடிக்கடி கிராமத்துக்கு வருவானா? வாரத்துக்கு ஒரு தபாவாச்சும் வருவான். சிவபாக்கியமும் அந்த ஆளும் ஊர்கோடி மண்டபத்துக்கு போய் பேசிட்டு வருவாங்க. இதெல்லாம் தப்புன்னு எத்தனையோ வாட்டி சிவபாக்கியத்துக்கு சொல்லி இருக்கேன். ஆனா அவ கேட்டதே இல்ல. அந்த ஆள் எந்த ஊர்க்காரன்னு தெரியுமா மயிலா? தெரியாதுங்க. இந்த கிராமத்துல ஏதாச்சும் மருந்து கடை இருக்கா? இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நாயுடுவோட மகன் சின்னதா ஒரு மருந்து கடை வச்சிருக்காரு. மயிலா சொல்ல சொல்ல கோகுல்நாத் நவநீத கிருஷ்ணன் பக்கமாய் திரும்பினார். அந்த கடைக்கு மருந்து சப்ளை பண்ணத்தான் கிருஷ்ணகுமார் வந்திருக்கணும். வாங்க போய் விசாரிக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் இருவரும். பின்னாலேயே மயிலா பதற்றமாய் ஓடி வந்தாள். ஐயா, இந்த விஷயத்த நான் சொன்னதா வெளியில யாருகிட்டையும் சொல்லிடாதீங்க. எங்க அப்பாரு என்ன வைவாரு. பயப்படாத மயிலா, சொல்ல மாட்டோம். பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். கோகுல்நாத் நிம்மதி கலந்த பெருமூச்சொன்றை விட்டார். இந்த 5 நாள் அலைச்சல்ல இன்னைக்கு தான் இந்த சிவபாக்கியம் கொலைகேசுல முதல் தடவையா ஒரு பட்சி மாட்டி இருக்கு நவநீத கிருஷ்ணன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி சிவபாக்கியம் விஷம் கொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு ஈஸியா பாய்சன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. தியேட்டர்ல அந்த அம்மா சொன்ன அடையாளம் ஒத்து போனா அவன் கைக்கு விளங்க மாட்டிடலாம். செம்மண் பறக்கும் பஸ் ஸ்டாண்டு சுலபமாய் வந்தது. தாராபுரம் பல்லடம் போகும் 2 பஸ்கள் நிறைமாத கர்ப்பிணிகளைப் போல பயணிகள் நிரப்பிக்கொண்டு உதறி கொண்டிருந்தது. பஸ் ஜன்னல் கம்பிகள் வழியே இளநீர் வியாபாரமும் ஆரஞ்சு நிற சர்பத்தும் போக்குவரத்தும் சுறுசுறுப்பாய் நடந்து கொண்டிருக்க, சரவணா மெடிக்கல் ஷாப் மருந்து கடையின் பெயர் பலகை இடது கடை கட்டிட முகப்பில் பளிச்சென்று தெரிந்தது. பார்மசியின் படியேறினார் கோகுல்நாத். மருந்து கடைக்கே உரிய ரசாயன வாசனை காற்றில் கரைந்து கொண்டிருக்க, கல்ல அருகில் தடிமனான மூக்கு கண்ணாடியோடு அந்த 3 நாடி மனிதர் உட்கார்ந்திருந்தார். கையில் அன்றைய தினத்தந்தி. கோகுல்நாத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் பார்த்து அவர் மெல்ல எழுந்தார். வாங்க சார், சொல்லிக்கொண்டே கோகுல்நாத் புன்னகைத்தார். சாரி, என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இல்ல. நாங்க போலீஸ். ஒரு கொலை சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்க வந்தோம். கொலையா? 3 நாடி வியர்த்தது. பயப்படாதீங்க, நார்மலா இருங்க. நாங்க அப்படி உட்காரலாமா? உட்காருங்க சார். இருவரும் உட்கார்ந்தார்கள். கோகுல்நாத் கேட்டார், உங்க பேரு? புண்ணியகோடி. இதோ பாருங்க புண்ணியகோடி, போலீஸ்கிட்ட எதையுமே மறைக்காம சொல்லணும். பொய் சொன்னா கண்டுபிடிச்சிடுவோம். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன், கேளுங்க சார். கோகுல்நாத் தன் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து சிகரெட் ஒன்றை உருவி உதட்டில் பொருத்தி கொண்டபடி கேட்டார். உங்க கடைக்கு எத்தனை மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க? 4-5 பேர் வர்றாங்க சார். யார் யாருன்னு பேரை சொல்ல முடியுமா? பேரை சொல்லலாமே. பயனீர் பார்மாசூட்டிகல்ஸ் அனந்த நாராயணன், எல்கே மெடிக்கல்ஸ்ல இருந்து ராஜகோபால், ஷூர் கியூர் பார்மாசூட்டிகல்ஸ்ல இருந்து கிருஷ்ணகுமார். புண்ணியகோடி சொல்ல சொல்ல கையமர்த்தினார் கோகுல்நாத். புண்ணியகோடி, அந்த கிருஷ்ணகுமார் எந்த மருந்து கம்பெனியில வேலை பார்க்கறதா சொன்னீங்க? ஷூர் கியூர். அந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்களுக்கு வேணும். ஏன் சார், என்ன விஷயம்? உங்க ஊர்ல நடந்த அந்த சிவபாக்கியம் கொலை சம்பந்தமா அவரை விசாரிக்கணும். புண்ணியகோடி புன்னகைத்தார். கிருஷ்ணகுமார் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் சார். அவரை எதுக்காக விசாரிக்க போறீங்க? கிருஷ்ணகுமாரும் சிவபாக்கியமும் ரகசிய தொடர்பு வச்சிருந்திருப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புண்ணியகோடி தன் கடைவாய் பல்லில் அணிந்திருந்த தங்கம் தெரிய சிரித்தார். உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை தந்திருக்காங்க சார். கிருஷ்ணகுமாரை பத்தி எனக்கு தெரியும். 5 வருஷமா அவன் கூட பிசினஸ் டீலிங் வச்சிருக்கேன். யார்கிட்டையும் அதிகம் பேசாதவன். சிவபாக்கியம் நல்ல நடத்தை இல்லாத பொண்ணு. ஆவுடையப்ப கவுண்டரை அவ பிரியமில்லாம தான் கட்டிக்கிட்டா. பேருக்கு தான் அவ அவருக்கு பொண்டாட்டி. மத்தபடி அந்த சென்னியப்பன் தான் அவளுக்கு எல்லாமே. சென்னியப்பனா? ஆமா சார், கவுண்டரோட அடியாள். செபேல்னு கட்டுமஸ்தா இருப்பான்.
வீட்டுக்கு போனா நீங்க பார்க்கலாம். தினசரி கவுண்டருக்கு நல்லா காம்போஸ் மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு சென்னியப்பனும் சிவபாக்கியமும் விடிய விடிய கொட்டம் அடிப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல சார், இந்த கிராமத்துக்கே தெரியும். ஆனா கவுண்டர் மூஞ்சிக்கு முன்னாடி யாரும் பேசிக்க மாட்டாங்க. இந்த கிராமத்துல எந்த ரகசிய உறவு யார் வச்சிருந்தாலும் சரி, 24 மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சிடும் சார். சென்னியப்பனுக்கும் சிவபாக்கியத்துக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் கவுண்டருக்கு தெரியுமா? கோகுல்நாத் சிகரெட்டின் உடம்பை உறிஞ்சி புகைவிட்டார். தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அவனை வீட்டுல வச்சிருப்பாரா கவுண்டர்? அந்த நிமிஷமே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பாரே. சரி, எதுக்கும் அந்த கிருஷ்ணகுமார் வேலை செய்யற ஷியூர் கியூர் கம்பெனியோட அட்ரஸ் கொடுங்க. சந்தேகப்பட்ட பின்னாடி யாரையும் விசாரிக்காம இருக்கக்கூடாது. தரேன் சார், நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க. புண்ணியக்கோடி பில்களை கோர்த்து வைத்திருந்த ஃபைல் ஒன்றை எடுத்து பிரித்தார். சில பில்களை புரட்டிவிட்டு தங்க நிறத்தில் தகதகத்த ஷியூர் கியூர் மெடிக்கல்ஸ் பில்லை உருவினார். அட்ரஸை நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஜே கிருஷ்ணகுமார், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், கியூர் ஷியூர் மெடிக்கல்ஸ், 7 ராமபாஷ்யம் ரோடு, RS புரம், கோயம்புத்தூர். புண்ணியக்கோடி சொல்ல சொல்ல நவநீத கிருஷ்ணன் ஒரு தாளில் அட்ரஸை குறித்து கொண்டார். கோகுல்நாத் எழுந்தார். தேங்க்யூ மிஸ்டர் புண்ணியக்கோடி. இந்த சிவபாக்கியத்தோட கொலைகேஸுக்கு லேசா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. கொலையாளிய சீக்கிரமாவே அணுகிடுவோம். ரொம்ப சந்தோஷம் சார். புண்ணியக்கோடி சிரித்தார். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வியை மறந்துட்டோம். அந்த கிருஷ்ணகுமார் எப்படி இருப்பான்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தர முடியுமா? குறிப்பா அவனோட தலைமுடி, மீசை. கிருஷ்ணகுமார் நல்ல ஹேண்ட்ஸம் சார். சம்மர் கிராப், முடிய துளி துளியா வெட்டியிருப்பான். பென்சில் கோடு மாதிரி மீச, நல்ல உயரம், புது நிறம், எப்பவும் ட்ரிம்மா இருப்பான். அனாவசியமான பேச்சுவார்த்தை யாருகிட்டையும் கிடையாது. புண்ணியக்கோடி கிருஷ்ணகுமாரை பற்றிய வர்ணனையை சொல்ல சொல்ல மனசுக்குள் டன் டன்னாய் சோர்ந்தார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். அத்தியாயம் 9. கிருஷ்ணகுமார் தன் ஸ்கூட்டரை அசுர வேகத்தில் விரட்ட பில்லியனில் தொற்றியிருந்த கதம்பா அவனுடைய இடுப்பை வளைத்தபடி மெல்ல மெல்ல, என் அருமை காதலனே என்றாள். கிருஷ்ணகுமார் திரும்பி பார்த்து ஆரோக்கியமாய் சிரித்தான். கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஆனாலும் ஆச்சு, ரோடுங்க பூராவும் வெண்ணெயை போட்டு மெழுகின மாதிரி போட்டுட்டாங்க. 30ல் போனாலும் ஸ்கூட்டர் விருன்னு போகுது. நான் என்ன செய்யட்டும் என் கதம்பா கண்ணே? ஸ்கூட்டர் ப்ரூக் பாண்ட் ரோட்டை அடைந்தது. சாயந்தரம் என்ன ப்ரோக்ராம் குமார்? சினிமா. நான் வரல. 8 மணிக்குள்ள ஹாஸ்டல் போயிடணும். இல்லைன்னா வீட்டுக்கு கார்டு எழுதிடுவா. அரபிக்கடல் ஓரமாவோ வங்காள விரிகுடா ஓரமாவோ கோயம்புத்தூர் இருந்திருந்தா பீச்சு போகலாம். பீச்சும் போக முடியாது. சினிமாவுக்கு நீ வரமாட்ட. எங்க போகலாம்? பில்லியனில் உட்கார்ந்தபடியே கிருஷ்ணகுமாரின் பின்னந்தலையை தடவினாள் கதம்பா. கழுத்தை தொட்டாள். குமார், ரொம்பவும் விசனப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு ஆர்ட் கேலரிக்கு போகிறோம். டிக்கெட் கூட வாங்கிட்டேன். ஆர்ட் கேலரியா? ஒரு வாரமாக பிரசிடென்ட் ஹாலில் நடக்குது. மங்களூரை சேர்ந்த காயத்ரிங்கிற பொண்ணு தன்னையே கண்ணாடியில் நிர்வாணமாக பார்த்து பல போஸ்டில் வரைஞ்சு அதையே எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்களாம். அற்புதமாக இருக்கான். சி என்றான் கிருஷ்ணகுமார். தன்னோட அந்தரங்கத்தை அப்பட்டமாக வரைஞ்சி காட்சி பொருளாக வச்சு கண்டவனெல்லாம் அதை சப்பு கொட்டி ரசித்து பார்க்குறத காயத்ரி எப்படி விரும்புகிறா? அந்த அசிங்கத்தை பார்க்க நான் வரல கதம்பா. கதம்பா அவன் முதுகில் செல்லமாய் குத்தினாள். அட என் உத்தம காதலனே, அது ஒன்றும் ஆபாச காட்சி இல்லை. கலைக்கண்ணோடு பார்த்தா. கலைக்கண்ணாவது வெங்காய கண்ணாவது ஒரு பொண்ணை ஒருத்தன் ரசிச்சான்னா அது காமம்தான். என் உடம்போட அனாட்டமி இதுதான். பாருங்க, ஜோரா பாருங்கன்னு ஒருத்தி தன்னையே நிர்வாணமாக வரைஞ்சு கண்காட்சி நடத்தினாலும் வா சார் வந்து பாருன்னு சந்து முனையில் நின்றுட்டு ஒருத்தி கூப்பிடுறதும் ஒன்று தான். அடேங்கப்பா, உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம் வேணாம். வாங்கின டிக்கெட்டை வேற யாருக்காவது கொடுத்துட்றேன், போதுமா? கதம்பா கிருஷ்ணகுமாரின் முதுகில் தன்னுடைய கன்னத்தை பதித்தாள். தூரத்தில் நிர்மலா கல்லூரியின் சிமெண்ட் கட்டிடம் தெரிந்தது. வேகத்தை குறைத்தான் கிருஷ்ணகுமார். இங்கேயே இறங்கிக்கிறியா கதம்பா? இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகட்டுமா? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்துங்களேன். காலேஜ் வாசலுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறப்பவே நிறுத்திடுறீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப பயப்படுறீங்க குமார். கிருஷ்ணகுமார் சிரித்தான். பயப்பட்டு காதலிக்கிறதுல த்ரில்லிங் இருக்கு கதம்பா. யாருக்கும் தெரியாம பொத்தி பொத்தி வளர்த்தாதான் காதல் ஆரோக்கியமா இருக்கும். 4 பேருக்கு தெரியும்படியா காதல் பண்ணினா நாளைக்கே பொறாமை பிடிச்சவன் அல்லது பொறாமை பிடிச்சவள் யாராவது ஒருத்தன் ஒருத்தி உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதி போடுவாள். அவர் சினிமாவில் வர்ற அப்பா மாதிரி கோபாவேசமா வந்து அவரோட குலப்பெருமைய காட்டிட்டு போயிடுவாரு. சரி ஸ்கூட்டரை நிறுத்துங்க, இறங்கிக்கிறேன். கிருஷ்ணகுமார் ஸ்கூட்டரை அணைத்தான். அது சத்தமில்லாமல் ஓடி ஒரு அவென்யூ மரத்துக்கு கீழே நின்றது. கதம்பா இறங்கினாள். இந்த 9வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே கதம்பா ஸ்கூட்டர் பில்லியனில் உட்கார்ந்து விட்டதால் வர்ணிக்க முடியவில்லை. இப்போது இறங்கி ரோட்டில் நிற்கிறாள். எடுப்பாய் வர்ணித்து விடலாம். கதம்பாவுக்கு வயது 29, மார்பு 4/8, இடை 3/8,
இடுப்போட வளைவு 4'9". அந்த அழகான உடம்பின் உயரம் 5 அடி 6 அங்குலம். நிறம் ரோஸ் மில்க். கண்களில் இருக்கும் காந்த சக்தியை வைத்துக்கொண்டு ஒரு தொழிற்சாலையை ஓட்டலாம். அவதரித்த மண் தர்மமிகு சென்னை. அப்பாவுக்கு இரும்பு வியாபாரம். போன மாதம் கார் வாங்கியிருந்தார். சென்னை கல்லூரிகளில் படிக்க பிரியப்படாமல் கோவை கல்லூரி ஒன்றில் படித்து கொண்டிருக்கிறார். பிஎஸ்சி பௌதிகம். காந்திபுரத்தில் நடந்த அரசு பொருட்காட்சியில் போன மாதம் கிருஷ்ணகுமாரின் மேல் எதேச்சையாய் மோதிக்கொண்டு காதலிக்க ஆரம்பித்தாள். ஆழமாய் காதலித்து கொண்டிருக்கிறாள். கதம்பா, சாயந்தரமா மீட் பண்ணுவோம். சாயந்தரம் ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லவே இல்லையே குமார். கதம்பா, சவிதா ஹோட்டல்ல சின்மயானந்தா லெக்சர் நடக்குது, போலாமா? அழகான இங்கிலீஷ், நம் மனசை பிரமிக்க வைக்கிற உண்மைகள், அற்புதமா இருக்கும். மூக்கை சுளித்தாள் கதம்பா. பேய்க்கு வாழ்க்கப்பட்டா முருங்கை மரம் ஏறணும்னு சொல்லுவாங்க. உங்களை காதலிச்சா இந்த மாதிரி லெக்சர்களும் பட்டி மண்டபமும் தான் கிடைக்கும். வரேன், வேற வழி. கொஞ்ச தூரத்தில் தெரிந்த காலேஜை நோக்கி நடந்தாள் கதம்பா. கிருஷ்ணகுமார் ஸ்கூட்டரை திருப்பிக் கொண்டு அப்துல் ரஹீம் ரோட்டில் பாய்ந்து ரேஸ் கோர்ஸை சுற்றி கொண்டு ஆர்எஸ்புரத்தில் இருந்த தன்னுடைய கம்பெனியை நோக்கி போனான். 10 நிமிடம். சியூர் பித்தளை எழுத்துக்கள் பளபளக்கும் காம்பவுண்ட் கேட்டுக்குள் நுழைந்து போர்டிகோவில் நின்றிருந்த கார்களுக்கு இடைவெளியில் தன் ஸ்கூட்டரை செருகி நிறுத்தினான் கிருஷ்ணகுமார். போர்டிகோ தூண் அருகே நின்றிருந்த வெள்ளுடுப்பு பியூன் தொய்வாய் சல்யூட் போட உள்ளே போனான். ரிசப்ஷன் கவுண்டரில் உட்கார்ந்திருந்த ரிசப்ஷனிஸ்ட் உயிருள்ள ஒரு காலை நேர புன்னகையோடு, குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணகுமார் என்றாள். குட் மார்னிங் எந்திரத்தனமாய் உச்சரித்துவிட்டு உள்ளே போக முயன்றவனை ரீட்டா தன் சாக்லேட் குரலில் தடுத்தாள். 1 மினிட் கிருஷ்ணகுமார். எஸ். திரும்பினான். 2 policemen, மிஸ்டர் கோகுல்நாத் அண்ட் மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் த பாஸ்ட் 10 minutes. சுவரோரமாய் இருந்த சோஃபா கம்பெட்டில் தன்னையே பார்த்தபடியே உட்கார்ந்திருக்கும் கோகுல்நாத்தையும் நவநீத கிருஷ்ணனையும் சுட்டிக்காட்டினாள் ரீட்டா. கிருஷ்ணகுமார் அவர்களை நோக்கி நடந்தான். முகத்தில் குழப்பம் இருந்தாலும் புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டு, குட் மார்னிங் ஜென்டில்மேன் என்றான். குட் மார்னிங் மிஸ்டர் கிருஷ்ணகுமார். ஐ எம் கோகுல்நாத், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஹீ இஸ் மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். கிளாட் டு மீட் யூ சார். எதிரே உட்கார்ந்தான் கிருஷ்ணகுமார். கோகுல்நாத் கன்னத்தை சொரிந்து கொண்டே கேட்டார். கிருஷ்ணகுமார், உங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஒரு 15 நிமிஷம் எங்களுக்கு ஒதுக்கி தர முடியுமா? வித் ப்ளஷர். ஒரு கொலைக்கேஸ் சம்மந்தமாக உங்கள் கூட பேசணும். கொலைக்கேஸா? நெற்றியில் வரி வரியாய் ஆச்சரியப்பட்டான் கிருஷ்ணகுமார். சாய்ந்து உட்கார்ந்திருந்தவன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆமாம் என்ற கோகுல்நாத் கையில் இருந்து பேப்பரை பிரித்து பிணமாய் கிடக்கும் சிவபாக்கியத்தின் ஃபோட்டோவை காட்டினார். இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஃபோட்டோவை உற்று பார்த்தான் கிருஷ்ணகுமார். அட, இந்த பொண்ணா? தெரியும் சார். 4-5 நாளுக்கு முன்னாடியே பேப்பரில் பார்த்தேன். இந்த பொண்ணை அடிக்கடி சின்னக்கரை கிராமத்தில் பார்ப்பேன். சின்னக்கரை கிராமம் பஸ் ஸ்டாண்டில் மருந்து கடை வச்சிருக்கிற புண்ணியக்கொடியை பார்க்க அடிக்கடி வருவா. சரவணா மெடிக்கல்ஸ் புண்ணியக்கொடியை தானே சொல்கிறீங்க? ஆமாம். புண்ணியக்கொடியை பார்க்க எதுக்காக வரா? மருந்து வாங்க தான். நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கீங்களா கிருஷ்ணகுமார்? அதிகமான பேச்சுவார்த்தை கிடையாது. 2-3 தடவை பேசியிருப்பேன். அது அடிக்கடி பேச வரும். ஆனால் நான் ஒதுங்கி போயிடுவேன். 2-3 தடவை பேசியிருக்கிறதா சொன்னீங்களே, என்ன பேசுனீங்க? என்ன மருந்துக்காரையா? வாரம் இதே கலர் மாத்திரை தான் கொடுப்பீங்களா? வேறு கலரில் தரமாட்டீங்களான்னு கேலியா பேசுவா. அவ்வளவுதான். நான் சிரிச்சுக்கிட்டே போயிடுவேன். புண்ணியக்கொடி தான் அவளை கடையில் உட்கார வச்சுட்டு பேசுவார். போன சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா கிருஷ்ணகுமார்? கோகுல்நாத் சொன்னதை கேட்டு புன்னகைத்தான் கிருஷ்ணகுமார். சிவபாக்கியம் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் நான் எங்கே இருந்தேன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, அப்படித்தானே சார்? தேர் யூ ஆர் கிருஷ்ணகுமார். சில குழப்பங்களை தெளிவாக்கிக்கத்தான் இந்த கேள்வியை கேட்குறோம். கேன் யூ டெல் மீ? சொல்கிறேன் சார். போன சனிக்கிழமை மத்தியானம் 4 மணிக்கே நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் மலம்புழா டேமுக்கு போயிட்டோம். 9 மணிக்கு தான் டேம்லேருந்து திரும்பி வந்தோம். கிருஷ்ணகுமார் கட்டியிருந்த டையை தளர்த்தி கொண்டே சொன்னான். கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணோட பேர் என்ன? கதம்பா. அந்த பொண்ணோட வீடு எங்கே இருக்குது? கதம்பாவுக்கு சொந்த ஊர் மெட்ராஸ். இங்கே நிர்மலா காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா. நீங்கள் வேணுமானா அவளை காண்டாக்ட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நாட் நெசசரி. கிருஷ்ணகுமார், ஏற்கனவே உங்களை பற்றி ஆஃபீஸில் விசாரிச்சிட்டோம். நீங்கள் சனிக்கிழமை மத்தியானம் மலம்புழா டேம் போனதா உங்கள் கொலீக் சொன்னாங்க. சிவபாக்கியத்தை சினிமாவுக்கு கூட்டி வந்தவன் பம்மின கிராப்பும் மீசையும் வச்சிட்டு இருந்ததா தியேட்டரில் இருந்தவங்க சொன்னாங்க. ஆவுடையப்பனோட தம்பி ராமையாவோட 2 மகன்களும் அந்த அடையாளங்களோட ஒத்து போனாங்க. ஆனால் மூத்தவன் ஆனந்தன் ஒரு மோட்டார் பைக் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி கால் ஒடிஞ்சு 1 வாரமாக ஆஸ்பத்திரியில் இருக்கான். சின்னவன் பாஸ்கரன் பிஸ்னஸ் விஷயமா கேரளா டூர் போயிருக்கானா. அவரோட சொந்தக்காரங்களை பூராவும் அலசிட்டோம். சில பேருக்கு இந்த அடையாளம் ஒத்து போனாலும் நேரம் ஒத்து போகலை. இதுவரைக்கும் யாரும் வட்டத்துக்குள்ளே சிக்கலை.
பேசிக்கொண்டே கோகுல்நாத் எழுந்தார். கூடவே நவநீத கிருஷ்ணனும் எழுந்தார். எனிமோர் கொஸ்டின் சார்? நோ, இப்போ வேணாம், தேவைப்பட்டா வரோம். பை உங்கள் வீடு எங்கே இருக்குது கிருஷ்ணகுமார்? ராம்நாத் 37A, சரோஜினி நாயுடு வீதி. தேங்க்யூ, ஏதாவது தகவல் தேவைப்பட்டா வரோம். கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் நகர்ந்தார்கள். கிருஷ்ணகுமார் ஆபீஸுக்குள் நுழைந்தான். அலுவலகம் செயல்பட ஆரம்பித்திருந்தது. மேனேஜர் ரூமில் உஷா முழு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்க டைப்ரைட்டர்கள் படபடத்தன. அக்கவுண்டன்ட் ராமாமிர்தம் கவலையாய் கிருஷ்ணகுமாரை பார்த்தார். என்ன கிருஷ்ணகுமார், போலீஸா? ஆமாம். எதுக்கு வந்திருக்காங்க? போன வாரம் தியேட்டரில் ஒரு பொண்ணை எவனோ கொலை பண்ணிட்டு போயிட்டானா. அந்த பொண்ணை எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணை தெரியும்னு சொன்னேன். நிஜமாவே அந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். சின்னக்கரை சரவணா மெடிக்கல்ஸ் கடையில் வச்சு அவளை நிறைய தடவை பார்த்துருக்கேன். 2-3 தடவை பேசியிருக்கேன். நான் பேசினதை யாரோ பார்த்துருப்பாங்க போல இருக்கு. போலீஸ் விசாரிக்கிறப்ப சொல்லிட்டாங்க. போலீஸ் நேராக மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சியூர்கியூர் மெடிக்கல் கம்பெனியை விட்டு வெளியே வந்தார்கள் கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும். முகங்களில் புதிதாய் கவலை ரேகைகள் பிறந்திருந்தன. சிவபாக்கியம் கேஸ் மகா குழப்பமாயிடுச்சு நவநீத கிருஷ்ணன். ஒன்றும் புரியலை. நாம் சந்தேகப்பட்ட எல்லாருமே கொலை விழுந்த வட்டத்தை விட்டு தள்ளி நிற்கிறாங்க. கேஸ் கையை விட்டு நழுவி ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டி வரும் போலிருக்கு. சொல்லிக்கொண்டே ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தார் கோகுல்நாத். உதடுகளில் புகைக்கிற சிகரெட் பிடிப்பில்லாமல் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போ எங்கே போகலாம் சார்? ஜீப்பின் இன்ஜினை உசுப்பிக்கொண்டே கேட்டார் நவநீத கிருஷ்ணன். அதான் எனக்கும் புரியல. ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். இந்த கேஸை கொஞ்சம் ஆற போட்டுட்டு அந்த ஆர்எஸ்புரம் திருட்டு கேஸையாவது அலசுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ சப்மிட் ஒன் சஜஷன்? சொல்லுங்க. அந்த கிருஷ்ணகுமாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கதம்பா நிர்மலா காலேஜில் படிக்கிறதா அவன் சொன்னான். போன சனிக்கிழமை அவங்க 2 பேரும் மலம்புழா டேமுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு இங்கே திரும்பி வந்தாங்கன்னு அந்த பொண்ணையே விசாரிச்சு பார்த்துடலாமா சார்? கிருஷ்ணகுமார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் இல்லை, ஒரு தெளிவுக்காகத்தான். இப்போவே காலேஜுக்கு போய் விசாரிச்சிடலாம்னு சொல்கிறீங்களா? ஆமாம் சார். சரி, நேராக காலேஜுக்கு போயிடுங்க. போலீஸ்காரன் மனசில் ஒரு நூலிலை அளவு கூட சந்தேகம் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போவே அந்த சந்தேகத்தை ஒட்டடை அடிச்சிடணும். நவநீத கிருஷ்ணன் ஜீப்பை நகர்த்த ரோட்டுக்கு வந்து வேகம் பிடித்து நிர்மலா காலேஜை நோக்கி விர்றினார். 12 நிமிடம். பிரின்சிபாலின் கண்ணாடி அறைக்குள் இருவரும் உட்கார்ந்திருந்தார்கள். பிரின்சிபால் தனலட்சுமி ராஜகோபால் நடுத்தலையில் ஒரு கொத்து நரைமுடியோடு கண்களை கவ்வியிருந்த வெள்ளி பிரேமிட்ட மூக்கு கண்ணாடியோடு லட்சுமிகரமாய் தெரிந்தார். ஸ்டூடெண்ட்டோட பேர் என்னன்னு சொன்னீங்க? கதம்பா. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயரா? எஸ் மேடம். என்ன விஷயமா அந்த பெண்ணை விசாரிக்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இஃப் யுவர் டிபார்ட்மெண்ட் பர்மிட்ஸ் யூ கேன் ரிவீல் த கண்டென்ட். சாரி மேடம், இப்போ எதுவும் கேட்காதீங்க. விசாரிச்சுட்டு இருக்க கேஸ் ஒரு ஷேப்புக்கு வரட்டும், அப்புறமா சொல்கிறேன். அந்த பொண்ணை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா ப்ளீஸ்? அழைப்பு மணியை தட்டினாள் தனலட்சுமி ராஜகோபால். வெள்ளுடை பியூன் எட்டி பார்த்து பவ்யமாய் நிற்க சொன்னாள். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் கதம்பாவை உடனே வர சொல்லு. எஸ் மேடம். பியூனின் தலை மறைந்தது. கடிகாரத்தில் 5 நிமிடம் தாவிய பிறகு கதம்பா தள்ளு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். முகத்தில் கலவையாய் குழப்ப உணர்ச்சிகள். உதட்டின் மேல் பகுதி வியர்த்திருந்தாள். போலீஸ் உடைகளை பார்த்ததும் கண்களில் ஏகமாய் மிரண்டாள். குட் மார்னிங் மேடம். வாமா கதம்பா, அப்படி உட்கார். கதம்பா தயக்கமாய் நாற்காலியின் நுனியில் உட்கார்ந்தாள். கோகுல்நாத் பிரின்சிபால் பக்கமாய் திரும்பினார். மேடம், இந்த பொண்ணை நாங்க கொஞ்சம் தனிமையில விசாரிக்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க 10 நிமிஷம். வித் பிளஷர். புன்னகையோடு எழுந்தாள். பிரின்சிபால் கண்ணாடி கூட்டை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். கோகுல்நாத் கதம்பாவை ஏறிட்டார். உன் பேர் என்னம்மா? கதம்பா. அப்பா பேரு? சொன்னாள். சொந்த ஊரு? சொன்னாள். கிருஷ்ணகுமாரை எவ்வளவு நாளா காதலிக்கிற? பதில் சொல்லாமல் திகில் பார்வை பார்த்தாள். கோகுல்நாத் புன்னகைத்தார். எல்லா விஷயமும் எனக்கு தெரியுமா, பயப்படாம சொல்லு. உன்னோட காதல் விவகாரம் வெளியே வராது. கதம்பா ஒரு பயமிடரு விழுங்கிவிட்டு சொன்னாள். 6 மாச பழக்கம் சார். பிரின்சிபால் கிட்ட சொல்லிடாதீங்க சார். சொல்ல மாட்டோம். இதை பார் கதம்பா, ஒரு கேஸ் விஷயமா உன்னை சில கேள்விகள் கேட்க போறேன். உண்மையை சொல்லிட்டா உனக்கு எந்த விதமான தொந்தரவும் வராது. பொய் சொன்னாதான் வம்பு. என்ன சார் கேட்க போறீங்க? போன சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு நீ யாரோட எங்கிருந்த? அவசரப்படாம நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. சனிக்கிழமை சாயந்தரமா? கிருஷ்ணகுமாரோட மலம்புழா டேம் போயிருந்தேன். மலம்புழா டேமுக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தீங்க? மத்தியானம் 2 மணிக்கு புறப்பட்டோம். 4 மணிக்கு போய் சேர்ந்தோம். டேம்ல 7 மணி வரைக்கும் இருந்தோம். 7 மணிக்கு டேம்ல இருந்து கிளம்பி 9 மணிக்கு கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். எதுல போனீங்க? ஸ்கூட்டர். எப்பவும் ஸ்கூட்டர் தான். எதுக்காக சார் இதையெல்லாம் கேக்குறீங்க? மலம்புழாவில் ஏதாவது இன்சிடென்ட்டா? அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன்? அந்த விவரமெல்லாம் உனக்கு எதுவும் தெரிய வேணாம். நீ கிளாஸுக்கு போ. சார் தயக்கமாய் எழுந்தார். என்னம்மா?
என்னோட காதல் விஷயம் பிரின்சிபாலுக்கு தெரிய வேணாம் சார். ஒழுக்கத்திற்கும் கண்டிப்புக்கும் பெயர் போன இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் காதல் செய்யறது குத்தம். தெரியுமா? சொல்ல மாட்டேன். பிரின்சிபால் கேட்டா ரோடு ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஏதோ கேள்வி கேட்க வந்தாங்கன்னு சொல்லிடு. நாங்களும் அப்படியே சொல்லிடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். கலம்பா கையை குவித்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போனாள். கோகுல்நாத்தும் நவநீத கிருஷ்ணனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டு பெருமூச்செறிந்தார்கள். அத்தியாயம் 10. சாயந்தரம் 5 மணி. எம்யூஎஸ் பஸ் ஸ்டாப்பில் என்று நின்றிருந்தாள் கதம்பா. தூரத்தில் வந்து கொண்டிருந்த கிருஷ்ணகுமாரின் சாக்லேட் நிற ஸ்கூட்டரை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஸ்கூட்டர் படபடத்து அவளை நெருங்கியது. ஹாய் கதம்பா. ஹாய் சொல்லாமல் எதிரே இருந்த சில்வேனியா மரத்தின் உச்சியை வெறித்தாள். கதம்பா முகம் கோபச்சிவப்பில் ஜுவலித்தது. உட்காரலாமே. ஸ்கூட்டரின் பில்லியனை தட்டினான் கிருஷ்ணகுமார். உட்கார மாட்டேன். உங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். உதடுகள் ஆத்திரத்தில் ஜலதரங்கம் வாசித்தன. குட் பை சொல்ல போறியா? ஏன்? துடித்து கொண்டிருந்த ஸ்கூட்டரை மௌனமாக்கிவிட்டு மெல்லிய குரலில் கேட்டான். நீங்க பொய் சொல்றீங்க. பொய்யா? பொய் தான். போன சனிக்கிழமை நாம 2 பேரும் மலம்புழா போனதா ஏன் பொய் சொல்ல சொன்னீங்க? போலீஸ்ல இருந்து அந்த 2 பேரும் உன்னோட காலேஜுக்கு வந்திருந்தாங்களா கதம்பா? வந்தாங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே சொன்னேன். நீங்க சொன்ன பொய்யா அப்படியே சொன்னேன். நன்றி கடவுளே. கண்களை மூடி நெட்டுயிர்த்தான் கிருஷ்ணகுமார். நான் இம்மீடியட்டா காலேஜுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட விஷயத்த சொன்னது என்னோட நல்ல நேரம். நம்ம காதலுக்கு இனிமேதான் கெட்ட நேரம்னு நான் நினைக்கிறேன் கிருஷ்ணகுமார். கதம்பா உக்கிரமாய் அவனை பார்த்தாள். கதம்பா, பில்லியன்ல ஏறி உட்காரு. உட்கார மாட்டேன். எதுக்காக உங்களை போலீஸ் தேடிக்கிட்டு வந்தாங்க? சொல்றேன் கதம்பா, எல்லாமே விபரமா சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாப்ல வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். என்னோட அம்மாவும் அப்பாவும் பெரிய பிரதர் வீட்டுல நடக்கிற ஒரு விசேஷத்துக்காக மதுரை போயிருக்காங்க. வீட்ல உட்கார்ந்து நிம்மதியா பேசலாம். கதம்பா அவனையே தன் பெரிய கண்களால் உற்று பார்த்தாள். ஏறி உட்கார் கதம்பா. ஏறி உட்கார்ந்தாள். ஸ்கூட்டர் தன் எந்திர உடம்பில் உற்சாகத்தை நிரப்பிக்கொண்டு ரேஸ்கோர்ஸ் ரோட்டின் நீண்ட முதுகில் டயர்களை தேய்க்க ஆரம்பித்தது. கதம்பா, அன்னபூர்ணாவில இறங்கி காபி சாப்பிட்டுட்டு போயிடலாம். எனக்கு காப்பி எல்லாம் வேணாம், உண்மைதான் வேணும். ரொம்பவும் கோபமா இருக்க கதம்பா. பொய் சொல்றவங்க யாரா இருந்தாலும் எனக்கு கோபம் வரும். சிலரால உபத்திரவம் வரும்னு மனசுக்கு பட்டா தாராளமா பொய் சொல்லலாம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவரை காரணம் காட்டி தப்ப நியாயமாக்க பார்க்காதீங்க. நீங்க பேசாம ஸ்கூட்டரை ஓட்டுங்க. உங்க வீட்டுல போய் பேசிக்கலாம். கிருஷ்ணகுமார் மௌனத்தை போர்த்தி கொண்டான். மேம்பாலத்தை சுற்றி கொண்டு டாக்டர் நஞ்சப்பன் ரோட்டில் சீறி அந்த அகன்ற ரோட்டின் இடுப்பில் பிரிந்த ஒரு சந்தில் நுழைந்து ராம் நகரின் கோடியில் இருந்த வீட்டுக்குள் போனான். சுற்றிலும் சொற்பமாய் வீடுகள். பில்லியனிலிருந்து உதிர்ந்து நின்றாள் கதம்பா. கிருஷ்ணகுமார் ஸ்கூட்டரை வீட்டிற்கு பின்புறம் இருந்த மரத்தடியில் நிறுத்திவிட்டு வீட்டின் பூட்டை திறந்தான். வா கதம்பா. கதம்பா அவனுடைய வீட்டிற்கு வருவது இது 3வது முறை. தயக்கமின்றி உள்ளே போனாள். ஃபேனை தட்டிவிட்டு சோஃபாவை காட்டி உட்கார் கதம்பா என்றான். கதம்பா அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்தாள். கழுத்து பட்டையையும் ஷூவையும் கலற்றி வீசிவிட்டு அவளுக்கு எதிரே வியர்வை முகமாய் உட்கார்ந்தான். நெற்றி பொட்டை பிடித்தபடி தரையில் விரித்திருந்த லாமினேட்டையே பார்த்தான் கிருஷ்ணகுமார். உண்மையை சொல்ல நல்ல நேரம் பாக்குறீங்களா? கதம்பா, சொல்லுங்க. எதுக்காக என்ன அந்த பொய்ய சொல்ல சொன்னீங்க? போன சனிக்கிழமை பூராவும் என் கண்ணிலேயே நீங்க படலையே. போலீஸ் உங்களை மோப்பம் பிடிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? கதம்பா, அந்த 2 போலீஸ்மேனும் ஒரு கொலை கேஸ் விஷயமா என்ன தேடிக்கிட்டு வந்தாங்க. கொலையா? உறைந்தாள் கதம்பா. ஆமா, போன சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஊர் தியேட்டர்ல ஒரு பொண்ண யாரோ ஒருத்தன் கொலை செஞ்சு அவளை அப்படியே படம் பாக்குற மாதிரியே சாத்தி வச்சுட்டு போயிருக்கான். பேப்பர்ல பார்த்தேன். அந்த கொலை விஷயமா போலீஸ் ஏன் உங்களை தேடுறாங்க? அந்த பொண்ணை எனக்கு தெரியும், அவளை எனக்கு தெரியும்னு யாரோ சொல்லி விட்டுருக்காங்க. அதான் போலீஸ் என்ன தேடி வந்திருக்காங்க. அந்த சனிக்கிழமை சாயந்தரம் நானும் ஒரு சினிமாவுக்கு போயிருந்தேன். இத போலீஸ்ல சொன்னா சந்தேகப்படுவாங்க. அவங்கள தீர்க்கமா நம்ப வைக்கணும்னா இந்த மலம்புலா பொய்யத்தான் நான் சொல்லி ஆகணும் கதம்பா. போலீஸ் என்ன தேடி வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்ல முடியாம போச்சு. கதம்பா தன் சுண்டு விரல் நகத்தை கடித்தாள். நகத்துணுக்கை துப்பிவிட்டு கேட்டாள். அந்த பொண்ணை உங்களுக்கு எப்படி தெரியும்? சின்னக்கரை கிராமத்துல ஒரு மெடிக்கல் கஸ்டமர் இருக்காரு. வாரம் ஒரு தபா அங்க போவேன். இந்த 6 மாத காலத்துல அவகிட்ட 2 தடவை பேசியிருக்கேன். அவ்வளவுதான். பெண்கள் விஷயத்துல என்ன நம்புவேன்னு எனக்கு தெரியும். கதம்பா கொஞ்சம் முகம் தெளிய ஆரம்பித்தாள். வியர்வை நின்று இயல்பான சுவாசத்திற்கு வந்திருந்தாள். மெல்லிய குரலில் சொன்னாள். உங்க தற்காப்புக்காக மலம்புலா போனதா பொய் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது பொய்தான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் எசகு பிசகா மாட்டிக்குவோமே கிருஷ்ணகுமார். அவங்களால கண்டுபிடிக்க முடியாது கதம்பா, பயப்படாத. சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் கிருஷ்ணகுமார். கொலை செஞ்சவனோட அடையாளம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு.
தலைமுடி நிறைய முடியும் பெரிய மீசையுமா இருந்திருக்கான் அவன். சுலபமா அவனை பிடிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த போலீஸ் தொந்தரவு இருக்காது. ஒரு விஷயத்த நினைச்சா பயமா இருக்கு கிருஷ்ணகுமார். என்ன விஷயம்? நீங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணின நேரம் நான் மட்டும் இருந்திருக்காட்டி நிலைமை விபரீதமாயிருக்கும். நீங்க பொய் சொல்லியிருக்கீங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லி போலீஸுக்கு சந்தேகத்தை கிளப்பியிருப்பேன். தேங்க் காட். கிருஷ்ணகுமார் அவள் தோளை தட்டினான். ஏதாவது சாப்பிடுறியா கதம்பா? வேணாம், நாம வெளியில போகலாம். ஒரு நிமிஷம் உட்கார் கதம்பா. நான் ஒரு அவசர குளியலை முடிச்சிட்டு வந்துடுறேன். உடம்பு பூராவும் கசகசன்னு இருக்கு. சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க, லேட் பண்ணிடாதீங்க. இதோ எண்ணி 5 நிமிஷம். ஒரு துள்ளலோடு பாத்ரூமை நோக்கி போனான் கிருஷ்ணகுமார். அடுத்த நிமிடம் ஷவர் வாயை திறந்து சீறியது. கதம்பா டீஃபாயின் மேலிருந்த அந்த மாத நாவல் நேரம் நாவலை எடுத்து பிரித்து கொண்டாள். நாவல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்தது. அதே நேரம் கதவை யாரோ டொக் டொக் என்று தட்டினார்கள். தயக்கமாய் கதம்பா எழுந்து கதவை நோக்கி போனாள். மறுபடியும் போலீஸா? நெஞ்சில் தடதடத்து கொண்டே கேட்டாள். யாரது? லாண்ட்ரி துணி வந்திருக்கேம்மா. கதவை திறந்தாள் கதம்பா. சலவை துணிகளோடு நின்றிருந்தான் அந்த கிழவன். கதம்பாவை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே கேட்டான். சின்னையா வீட்டுல இருக்காங்களாமா? இருக்காங்க. சலவை துணியா? வச்சுட்டு போங்க, அவர் குளிச்சிட்டு இருக்காரு. முன்புற அறையில் இருந்த ஸ்டூலின் மேல் துணிகளை வைத்தான் கிழவன். கதம்பா, வந்திருக்கிறது யாரு? பாத்ரூமில் இருந்து குரல் கொடுத்தான் கிருஷ்ணகுமார். கதம்பா பதில் குரல் கொடுத்தாள். லாண்ட்ரி துணி கொண்டு வந்திருக்காரு ஒரு பெரியவரு. வச்சுட்டு போக சொல்லு. சொல்லிட்டேன். அம்மா. கிழவன் மெல்லிய குரலில் கூப்பிட்டான். என்ன? சின்னையாவோட பேண்ட் பாக்கெட்ல இந்த காகிதம் இருந்துச்சு. தண்ணியில நனைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன். பத்திரமா எடுத்து வச்சேன். ஏதாச்சும் முக்கியமான காகிதமா இருந்தாலும் இருக்கும். ஐயா கிட்ட கொடுத்துருங்கம்மா. கிழவன் 4ஆய் மடித்த அந்த காகிதத்தை காட்டினான். கதம்பா வாங்கி கொண்டாள். சரி போ, கொடுத்துடுறேன். நல்லதுமா, நான் வரேன். கிழவன் நகர்ந்ததும் அந்த காகிதத்தை பிரித்தாள் கதம்பா. அது ஒரு கடிதம். த பர்ஃபெக்ட் விக் மேக்கர்ஸ் கோ, நம்பர் 45, பலிகாஞ்ச் ரோட், சாணக்கியாபுரி, டெல்லி. காகிதத்தின் தலைப்பில் கொட்டை கொட்டையான எழுத்தில் கம்பெனியின் அட்ரஸ் தெரிந்தது. டூ அட்ரஸ் பகுதியில் கிருஷ்ணகுமாரின் பெயரோடு அட்சர சுத்தமாய் அவனுடைய அட்ரஸ் இருந்தது. அதற்கு கீழே ஆங்கிலத்தில் 4-5 கடித வரிகள் குடியிருந்தன. அதனுடைய தமிழாக்கம். அன்புள்ள திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தங்கள் கடிதம் கிடைக்கப் பெற்றோம். கேட்லாக்கை பார்த்து தாங்கள் குறிப்பிட்டு அனுப்பியபடி விக்கும் மீசையும் இன்னும் 2 நாட்களில் விபிபியில் அனுப்பி வைக்கிறோம். தவறாது பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளவும். கதம்பா குழப்பமாய் மறுபடி அந்த கடிதத்தை படித்தாள். எதற்காக அந்த விக்? யாருக்காக வாங்கினார்? கதம்பா யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரம் பாத்ரூமின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் கிருஷ்ணகுமார். சிவந்த மார்பில் தண்ணீர் துளிகள். என்ன கதம்பா, அங்கேயே நின்னுட்ட? கிழவன் போயிட்டானா? ஏன் என்னவோ மாதிரி இருக்க? கையில என்ன காகிதம்? லெட்டர். லெட்டரா? லெட்டர் தான். தி பெர்ஃபெக்ட் விக் மேக்கர்ஸ் உங்களுக்கு எழுதின லெட்டர். 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த லெட்டர். ஞாபகம் மறதியா லாண்ட்ரிக்கு போட்ட சர்ட்டுல விட்டுட்டீங்க போலிருக்கு. அந்த கிழவன் கொடுத்துட்டு போனான். கிருஷ்ணகுமார் உடம்பின் சகல அவயங்களிலும் வேகமாய் கனமாய் அதிர்ந்தான். முகம் நிறம் தப்பி போய் வியர்த்தது. கதம்பா அவனை நெருங்கினாள். அந்த விக்க எதுக்காக வாங்குனீங்க? அது சும்மா. உங்களோட இந்த பதட்டமே போதும் கிருஷ்ணகுமார். ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த சிவபாக்கியம் கொலைகேசுல உங்களுக்கு ஏதோ பங்கி இருக்கு. நான் சொல்றது சரியா? கதம்பா கிருஷ்ணகுமாரின் கண்களை நோக்கி நேராக பார்த்தபடி கேட்டாள். கதம்பா, அந்த லெட்டரை முதல்ல கிழிச்செறி. இந்த லெட்டரை நான் கிழிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லுங்க. விக்க எதுக்காக வாங்குனீங்க? கமான், ஸ்பீக் அவுட் த ட்ரூத். கதம்பா, சொல்லுங்க. அந்த கதவை சாத்திட்டு வா, எல்லாமே சொல்றேன். தன் தலையை 2 கைகளாலும் பற்றி கொண்டு சோஃபாவில் தொப்பென்று உட்கார்ந்தான் கிருஷ்ணகுமார். கதவை சாத்திவிட்டு வந்து அவன் எதிரே வந்து உட்கார்ந்தாள். சொல்லுங்க. கதம்பா, நான் இப்ப சொல்ல போறத கேட்டு அதிர்ச்சி அடையக்கூடாது. நான் உண்மையை சொன்ன பின்னாடி நீங்க என்ன வெறுக்க கூடாது. சொல்லுங்க. கிருஷ்ணகுமார் ஒரு வினாடி தயங்கி விட்டு சொன்னான். அந்த சிவபாக்கியத்தை நான் தான் கொன்னேன். என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் அந்த புசு புசு கிராப் விக்கையும் மீசையையும் வச்சுக்கிட்டேன். உறைந்தாள் கதம்பா. எதுக்காக கொன்னீங்க? வாய் உலர்ந்தாள் கதம்பா. கதம்பா, அவ என்ன பிளாக்மெயில் பண்ணினா. பிளாக்மெயிலா? பிளாக்மெயில் தான். பணத்துக்காக அவ என்ன பிளாக்மெயில் பண்ணியிருந்தாலும் கொடுத்திருப்பேன். ஆனா அவ என்னோட உடம்புக்காக பிளாக்மெயில் பண்ணினா. என்ன? உடம்புக்காகவா? ஆமா கதம்பா. அந்த சிவபாக்கியம் சுத்தமானவ இல்ல. ஒரு கிழவனுக்கு 3ஆந்தாரமா வாழ்க்கப்பட்டவ. உடம்பு தினவு அவளுக்கு கொஞ்சம் அதிகம். மனசுக்கு பிடிச்ச ஆண்களை கூசாம தொட்டு பேசுவா. கிழட்டு கணவனோட அடியாள் ஒருத்தன், சென்னியப்பன்னு பேரு. அவனோட கொட்டமடிச்சா. சரவணா மெடிக்கல்ஸ் புண்ணியக்கோடி, சாராயக்கடை எத்திராஜு, பஞ்சாயத்து யூனியன் கிளார்க் பொன்னுச்சாமி,
வரிசையா ஒவ்வொருத்தரையும் வளைச்சு போட்டா. கடைசியா என் மேலயும் கண் வீச்ச போட்டா. நான் ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சேன். அவ விடல. பின்னாடி விரட்டிக்கிட்டே வந்தா. ஒரு நாள் ஆபீஸுக்கே வந்துட்டா. காஃபி சாப்பிட வெளியே வந்தனா அவளை பார்த்துட்டேன். கண்டபடி பேசி அனுப்பிச்சிட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து அவ சீர ஆரம்பிச்சா. போன 15 நாளைக்கு முன்னாடி நான் அவளோட கிராமத்துக்கு போயிருந்தப்போ ஊர்கோடியில என்னை மடக்கி மிரட்டினா. அவ வழிக்கு நான் வரலன்னா அவ வயித்துல வளர்ற கர்ப்பத்துக்கு காரணம் நான் தான்னு ஊர்ல சொல்லி என்னோட மானத்தை வாங்க போறதா சொன்னான். வீட்டுக்கு முன்னாடியும் ஆபீஸுக்கு முன்னாடியும் வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போறதாவும் சொன்னான். அப்படியெல்லாம் அவ நிச்சயமா பண்ணக்கூடியவதான்னு என் மனசுக்கு பட்டது. புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஊர்ல இருக்கிற இளவட்டங்களை எல்லாம் கெடுத்து கடைசியா என்னோட வாழ்க்கையில பூந்து விளையாட ஆரம்பிக்கிற இவள கொன்னாதான் என்னன்னு என் மனசுல ஒரு ஆவேசம். அந்த ஆவேசம் நாளுக்கு நாள் அதிகமாச்சு. போன சனிக்கிழமை அவளுக்கு நாள் குறிச்சேன். கதம்பா அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தாள். கிருஷ்ணகுமார் தொடர்ந்தான். சிவபாக்கியத்தோட ஆசைக்கு ஒத்துப்போன மாதிரி நடிச்சேன். அவளை சினிமா தியேட்டருக்கு வர சொன்னேன். நான் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த விக்கையும் மீசையையும் மாட்டிக்கிட்டு போனேன். அவ எதுக்காக தலைமுடியையும் மீசையையும் இப்படி மாத்திக்கிட்டு வரீங்கன்னு கேட்டா. ஒரு அந்தஸ்தான நிலைமையில இருக்கிறனா உன் கூட ஜோடியா உட்கார்ந்து சினிமா பார்த்தா பேரு கெட்டுடும்னு சொல்லி சமாளிச்சேன். படம் ஆரம்பிச்ச பின்னாடி தியேட்டருக்கு போனோம். இன்டர்வல் நேரத்துல வெளியே எந்திரிச்சு போய் ஒரு லிம்காவை வாங்கி அதுல சைனட் மாத்திரை ஒன்ன போட்டேன். குடிச்ச 2வது நிமிஷமே பணமாயிட்டா. அவளை அப்படியே சாத்தி உட்கார வச்சுட்டு உடனடியா வெளியே வந்துட்டேன். ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தனா என்னோட மானத்தையும் மரியாதையையும் காப்பாத்திக்கிறதுக்காகவும் என்னோட எதிர்கால வாழ்க்கை ஒரு நடத்தக்கெட்ட பெண்ணால பாழா போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் பெண்கள் கற்புக்கரசிகளா வாழ வேணுங்கிற என்னோட உயர்ந்த எண்ணத்துக்காகவும் இந்த மாதிரி நடத்த கெட்டவளை வாழ விட்டா இன்னும் எத்தனையோ பேர்களோட வாழ்க்கையை கெடுத்துடுவாங்கிறதுக்காகவும் சிவபாக்கியத்தை கொன்னேன். கிருஷ்ணகுமார். கதம்பாவின் குரல் உடைந்தது. கையில் இருந்த அந்த கடிதம் வழுக்கியது. கிருஷ்ணகுமார் மெல்ல எழுந்து நின்றான். கதம்பா, சட்டத்தோட பார்வைக்கு நான் ஒரு கொலைகாரனா தெரியலாம். ஆனா இந்த நாவலை படிச்சு முடிக்கும் வாசகர்களோட பார்வைக்கு நிச்சயமா நான் கொலைகாரனா தெரிய மாட்டேன். அப்படி எந்த வாசகருக்காவது நான் கொலைகாரன்னு மனசுக்கு பட்டா நேரே ஊனமுற்றோர் டெலிபோன் பூத்துக்கு போய் 1.25 ரூபாய் செலவழிச்சு இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத்துக்கு போன் பண்ணட்டுமே. முற்றும்.